ஆவிக்குரிய கிறிஸ்தவனா வாழணும்னு நீ விரும்பினா சொல்றதை கேளு, மனசுல எழுது. இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம அப்படி கொடுத்தரு இப்படி கொடுத்தரு அந்த அறிவும் தெளிவு இருக்கணும். மெய் கிறிஸ்தவனுக்கு போலி கிறிஸ்தவன் பொய் கிறிஸ்தவத்தா அந்த ஆசை செயல் அவன். அப்படிப்பட்டவங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா உடலை மறைக்கணும். வயிறு தெரிகிறது, முதுகு தெரிகிறது, உதவியரா நீங்க எல்லாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் சொல்லாத, வெளியே வராது, இதுக்குள்ள வராது, இந்த சபைக்குள்ள வராது. அதுக்கு ஜீசஸ் இருக்கு, ஆட்சிக்கு ஓடி. இங்க வந்தது பரிசுத்த அடைகிறதுக்கு, பிரதம் கேட்டு போறதுக்கு. அதுக்கெல்லாம் சபை இருக்கு, எத்தனை பேர் வச்சிருக்கேன், ஓடிடு. திருவாசனம் அதுக்குரியது அல்ல. பரிசுத்த அடைகிற ஆசிப்பாடு அறிமுகம்ல வருவான், உழைக்கணும்ல. சத்தியத்தை பேசிட்டே இருக்கு, அதான் குலைக்கும். உண்மையை பேசிட்டே இருக்கு, அதான் குலைக்கும். பரிசுத்தத்தை பேசிட்டே இருக்கு, அதான் குலைக்கும். ஆனா பரிசுத்தத்தை பத்தி பேச மாட்டான், உண்மையை பத்தி பேச மாட்டான், விசுவாசத்தை பத்தி பேச மாட்டான். பேசுனா வருமானத்துக்காக பேசுறான். அறிவு வருவாளா? அதுக்காக பேரும் புகழுக்காக ஊழியம் செய்யறவன், பிரசவம் பண்றவன், சபை நடத்துறவன் கள்ளன். உங்களுக்கு வந்து எல்லாரும் புகழ்ச்சியா பேசுறான், பாராட்டி பேசுறான், பெரிய 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 சாதனையாளர் பேசுறான், புகழ்றான், கிண்ணத்துல பேர் வாங்கணும்னு சொல்றேன் அப்படின்னா உனக்கு ஐயோ உனக்கு நரகம். யார் வேலை இருந்து வந்துச்சு? நீ யார ஆராதிக்கிற, யார பாடுறியோ அவர் தான் சொல்றாரு. உன்னை குறித்து புகழ்ச்சியா பேசுறா, உனக்கு பெருமை வரும். பெருமை வந்துருச்சுன்னா நீ தேவனுக்கு எதிரி. உன்னை எவனால் போன்று பேசுறாலும் உனக்குள்ள பெருமை உண்டாக்கி வாங்க, உன்னால தாழ்த்த முடியாது. தாழ்மை உள்ளவனுக்கு தான் பரம்பவா. அதனாலதான் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் கோடி கோடி தூதர்களுடைய புகழ்ச்சியிலேயே மயங்கிக்கிட்டு கிடந்தார். ஆனா ரட்சிக்கிற வேலை செய்யறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லி இறங்கினார்ல ஏசினாரு. தெரிந்து கொண்ட இடம் எளிமை, தெரிந்து கொண்ட இடம் தாழ்மை. பரிசுத்தத்தை பேசணும்னா தாழ்மையின் வாழ்க்கையில போகும். மற்றவங்க எல்லாரும் பாராட்ட புகழ்ற இடத்துக்கு போகணும், அதான் ஆசீர்வாதம் சொல்லி கொடுப்பான் சாத்தான். இந்த பேசுற பத்தியில இதான் குலைக்குது. சாத்தான் இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பான்னு சொல்ற பத்தியில இதான் குலைக்கிறடாய். ஆண்டவர் திட்டுறாரு, சத்தியத்துக்காக நீ குலைக்கலையடா, சத்தம் போடலையடா. உண்மையான வாழ்க்கைக்கு நேரம் சபை மக்களை நடத்துறதுக்கு குலைக்கலையே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்காக நீ குலைக்கலையே. வீட்டிருப்பேன் ஆவியானவரே என்ன பேச விட்டுறாதீங்க. அந்த மக்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க பேசுங்க அப்படின்னு நான் உட்படுத்திட்டு வந்துட்டேன்னா சில நேரம் ட்ராக் நான் போட்ட ட்ராக்ல போக முடியாது. அவர் பேசிட்டு இருப்பார், அது எனக்கு தெரியாது யாருக்கு பேசுறாரு. அவர் யாரை மனசுல வச்சிருக்காரோ அவங்களை கரெக்ட் பண்றதுக்காக பேசிட்டு இருப்பார். செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. போதும் போதும். நாம் திருவிருந்து பந்தியிலே பங்கெடுப்பதற்காக நாம் தேவனுடைய வசனங்களை தியானித்து நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் இருக்கிற அசூசிகளை நீக்கி 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 சுத்திகரித்துக் கொள்வதற்காக இந்த கூட்டங்கள் வைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது பிரசங்க கூட்டம் அல்ல, நம்மை உணர்த்துகிற அசூசிகளை உணர்த்தி கொடுக்கிற கூட்டம். இது வாக்குத்தத்த கூட்டம் அல்ல, இதுல ஆவிலே நிரம்பி கை தட்டிட்டு போற கூட்டம் அல்ல, பைபிள் ஸ்டடியும் அல்ல, வேதபாட வகுப்பும் அல்ல. என்ன கூட்டங்கிற அறிவோட நம்ம உட்காரணும். இது நமக்குள்ளே இருக்கிற அசூசிகளை சுட்டி காண்பித்து அதை நீக்கி கழுவி சுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம். அதுக்கு பேர் தான் சுத்திகரிப்பு கூட்டம். ஏன் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் எதுக்காக இப்படி கூட்டங்களை தருகிறார்? பரிசுத்தம் அடைவதற்காக. பந்தியில் பங்கு பெறுவது மட்டுமல்ல, அப்புறம் பாவம் செய்யலாம்னா அப்படி கிடையாது. பங்கு பெற வேண்டும். எதில்? பரிசுத்தத்தில். அதோடு கூட பந்தி. பந்தியில் பங்கு வருவதை பற்றி 1 கொரிந்தியர் 11 நேற்று வாசித்தோம். பரிசுத்தத்தில் பங்கு வருவதை பற்றி எபிரேயர் 12 எழுதியிருக்கு. அதுலேயும் பங்கு, இதுலேயும் பங்கு.
பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு உங்களை சிட்சிக்கிறார் அப்படின்னு எபிரேயர் 12 வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. அப்போ 1 Corinthians 11 எதில் பங்கு பெறன்னு பந்தியில். இப்போ வேதாகமத்தில் எழுதப்பட்ட வேத புத்தகத்தில் 2 அதிகாரங்கள்லேயே நமக்கு 2 பங்கை பற்றி பேசுகிறது. ஒன்று சபையில் வைக்கப்படுகிற அப்பமுக்கு ஆராதனையில் பங்கு. 2வது நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு போவதற்காக பெற்றுக்கொள்கிற பங்கு. அது சிட்சை அப்படின்னு எழுதியிருக்கு. பரிசுத்தத்தில் பங்கு பெறுவதற்காக சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். நேசிக்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். சிட்சிக்கிற எந்த மகனையும் தன்னுடைய பரிசுத்தத்துக்கு பங்கு பெறுவதற்காக சிட்சிக்கிறார். அப்ப தேவனுடைய திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிறவர்கள் இந்த பந்தியிலையும் பங்கெடுக்கணும். 1 Corinthians 11 அதிகாரத்தையும் நம்ம நிறைவேற்றணும். அந்த பாதையிலையும் ஓடணும். பரலோகம் போய் சேர்ற பாதையிலையும் போயிட்டே இருக்கு. இதை புரிந்து கொள்ளணும். இது வாக்குத்தத்த கூட்டம் அல்ல, இது வேதபாட வகுப்பு அல்ல, இது நற்செய்தி கூட்டம், சுவிசேஷ கூட்டமும் அல்ல, இது ஆவியின் நிறைவு கூட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூட்டமும் அல்ல. பரிசுத்தாவி கூட்டம் அப்படிம்பாங்க, சுவிசேஷ கூட்டம் சொல்லுவாங்க, வேதபாட வகுப்புன்னு சொல்லுவாங்க, ஆராதனைன்னு சொல்லுவாங்க, வாக்குத்தத்த கூட்டம் சொல்லுவாங்க. அந்த கூட்டங்கள் அல்ல இந்த நாட்களில் நடைபெறும் கூட்டங்கள். அறிவோடு இருக்கணும். இது சுத்திகரிக்கிற கூட்டம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்குள்ள நம்மையும் அறியாமல் நமக்குள் மறைந்திருக்கிற தவறுகள், குற்றங்கள், தப்புகள் இதெல்லாம் சுட்டி காண்பிக்கிற கூட்டம். அப்போ பைபிளை எடுத்து நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே அதெல்லாம் உணர்த்தப்படும். நமக்கும் ஆண்டோடைய வசனத்துக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. தொடர்பு இருக்கணும். அந்த வசனம் நம்ம உணர்த்துறோமே, அதான் தொடர்பு. அவர் வாடி பேசிட்டு போகிறாரு, நம்ம என்ன கூப்பிட்றா கூட்டத்துக்கு போயிட்டு வருவோம். ஏன் வரலின்னு கேட்பாங்க. அவங்க வாய் அடைக்கும். அப்போ இப்படி செய்கிறவன் உருப்பிடுவானா? விளங்குவானா? அவன் வாழ்க்கை விளங்குமா? தேவன் அவன் ஆசீர்வாரா? ஆசீர்வாதம்னா முதல்ல புரிஞ்சுக்கிறேங்க. நான் ரசிக்கப்பட்ட புதுசில் ஆசீர்வாதம் சொன்னாங்க சம்பவத்தில். என்னடா ஆசீர்வாதம்? எனக்கு தெரியல. நமக்கு வேலை வேணும், நமக்கு வருமானம் வேணும், நமக்கு குடும்பம் வேணும், இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு தான் இந்துவாக இருக்கும்போது நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இல்லை. அவருடைய சமூகத்தில் 3 மணி நேரம் உட்கார்றதுக்குரிய ஆசீர்வாதம் வேணும். சும்மா உட்கார முடியாது. நான் புதுசாக 10 சபைக்குள்ள வந்திருக்கேன். அப்போ அதுக்கே ஆசீர்வாதம் வேணும்னு பின்னாட்களில் தான் புரிஞ்சிச்சு. ஓஹோ, இது ஒரு ஆசீர்வாதம். ஊழியக்காரங்க, மூத்த விசுவாசிகள் நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க, கடவுள் சமூகத்தில்னா அது ஒரு ஆசீர்வாதம். கடவுளுடைய வேத வாக்கியங்கள் வாசிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு புரிந்து கொள்வது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுறது ஆசீர்வாதம். ஆண்டவர் நாமத்துக்காக சுவிசேஷம் சொல்றது, அவர் தந்த நன்மைகளை சாட்சியா சொல்றது ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆசீர்வாதம்னா வீடு வாங்குறது, வேலை வாங்குறது, வருமானத்தை கைப்பற்றுறது, பேரும் புகழும் பெறதா ஆசீர்வாதம். நான் இந்துவா இருக்கிறதுனால அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். நீங்கள்லாம் இந்துக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த புத்தி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க இந்த கோயிலுக்குள்ள வந்தாலும் அந்த புத்தி தான். ஆசீர்வாதம்னா என்னங்கிற அறிவு இல்லாதவெல்லாம் கிறிஸ்தவனா இருக்கேன். அதான் இந்துக்களுக்கு இருக்க அந்த ஆசீர்வாதம். அதுதானே எதிர்பார்த்து கோயிலை கும்பிட்டுட்டு வரான். இன்னைக்கு அம்பானி இந்தியாவுடைய பெரிய பணக்காரன் அப்படின்னா எதை வச்சு ஏசுனாரை கும்பிட்டா வந்தா? அறிவு இருக்கணும் விசுவாசிகளுக்கு. அதான் இன்னைக்கு இந்தியாவுடைய டாப் 1ல் இருக்கிறான். இப்போ தாராவி நம்ம இருந்து ஆராதிக்கிற இடத்தையும் அவன்கிட்ட வித்துட்டாங்களாம். நான் வந்தவொன்னு சொல்லி தந்தாங்க. அவன் எப்போ நடவடிக்கை எடுக்கிறான்னு தெரியாது. இந்த வட்டாரத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சபை, இஸ்லாமியர் எல்லாரும் 10 கிலோமீட்டர் கண்டு போயிட வேண்டியதான். வழியே கிடையாது. இதெல்லாம் உணரணும் பாருங்க. கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருந்தா போத எது ஆசீர்வாதம்? அறிவு வேணும் விசுவாசிகளுக்கு. சிஎஸ்ஆர்காரன் அது ஆசீர்வாதம் சொல்லட்டும், ஆட்சிக்காரன் சொல்லட்டும், அபிஷேகம் பண்ணப்பட்ட வாயிலிருந்து வரக்கூடாது. இது பெரிய ஆசீர்வாதம். அது இந்துக்களுக்கும் இறைவன் கொடுக்கிறார், இஸ்லாமியனுக்கும் கொடுக்கிறார், யூதனுக்கும் கொடுக்கிறார், பேர் கிறிஸ்தவன் கத்தோலிக்கனுக்கும் சிஎஸ்ஆர்காரனுக்கும் கொடுக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் அதை சொல்லுகிறது என்று நம்புகிறேன். ஆசிங்க. அங்க சகல ஆசீர்வாதம்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போடுறாரு ஆவியானவர். ஆவிக்குரிய சொல்லுங்க, வாய் தரது.
இதுதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. மற்றது சாப்பாடு வேணும், துணி வேணும், மலைக்கு வெயிலுக்கு ஒதுங்க ஒரு கூடாரம் வேணும். அதை தவிர வேறுபடி சிந்திச்சா அது வேற புத்தி. அது என் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. இது போதும் தான் இயேசுநாதர் சொன்னார். திருச்சபையின் தலகர்த்தன் பவுலும் சொன்னார். இவர் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லப்பட்டிருக்கு, 25க்கு மேலே. பவுல் சொன்னது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தான் சிந்திக்கிற மாதிரி நீ நான் சிந்திக்கக்கூடாது. சபைக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அப்போ சபையை விட்டு வெளியே போய் சிந்தி. இந்து மாதிரி சிந்திக்கிட்டு போ, இஸ்லாமிய மாதிரி சிந்தி, யூத மாதிரி சிந்திச்சு. சிந்தனை சரியா இருக்கணும். பத்தாம் பரிசுத்த ஆவியானவரோட இருப்பார். இல்லை வெறும் கைதட்டு அந்நியபாசம் மட்டும்தான் இருக்கும், தெய்வம் இருக்க மாட்டார். உன் சிந்தனை கரெக்டாக இருக்கணும். ஆசீர்வாதம்னா என்னங்கிற அறிவு இருக்கணும். பத்தியா எது ஆசீர்வாதம்? இந்த உலகத்தான் மத்தியில் நீ மேன்மையா இருக்கிறதா? உலகத்தான் போடுற மாதிரி இந்த உலகத்தில் நீ இருந்தீனா நீ பரலோகம் வர மாட்டேன்னு இயேசுநாதர் சொல்லிட்டார். லூக்கா 6:16 என்ன சொல்லுது? இருபத்தி 6:16 இல்லை 26. எல்லாரும் எடு. லூக்கா 6:26 எடு. எடுத்துட்டியா? வாசி. ஆம்பளை வாசி. என்ன பொம்பளையே வாசிக்கிறா? என்ன என் தலையெழுத்தாது? ஆம்பளை வாசிக்கல. இவன் ஐயோ போறதுக்கு வந்து உட்காந்துருக்கான். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நித்திய ஆசீர்வாதங்கள் என்னது, தற்காலிக ஆசீர்வாதம் என்ன, ரெண்டையும் பகுத்து எடுத்துக்கொள்ளணும். அப்ப தற்கால ஆசீர்வாதங்களை மட்டும்தான் அறிஞ்சவன் இந்துக்களும் இஸ்லாமியனும் பேர் கிறிஸ்தவன் யூதனும். ஆனா கிறிஸ்தவன்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவன் மட்டும்தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அறிந்தவன். மற்றவங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தெரியாது, பேர் கிறிஸ்தவனுக்கு தெரியாது. அதைத்தான் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருப்பான். நான் இந்துவாக இருந்து ஆரம்பத்தில் சபைக்குள்ள வந்ததுனால ஆசீர்வாதியும் ஆசீர்வாதி ஆண்டவரேன்னு சொல்கிறாங்களே, இப்போ நம்ம ஆசீர்வாதி கேட்டோம்னு சொல்லி இப்படி இருந்து. அப்போது 3 காரியம்தான் நமக்கு இந்த பூமியில், இந்த உலகத்தில் வாழணும். மழைக்கு வெயிலுக்கு ஒதுங்க வாழணும். அதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும். பசிக்குது. ஒரு நேரமே சாப்பிட்டு பழகி வந்தா மத்தியில் அவனுக்கு ஒரு நேரம் தான் பசிக்கும். 2 நேரம் சாப்பிட்டு வளர்ந்துருக்க மத்திய அவனுக்கு 2 நேரம் பசிக்கும். 3 நேரம் சாப்பிட்டு பழகிறவனுக்கு 3 நேரம் பசிக்கும். சில ஆளுகளுக்கு 4 நேரம், சில ஆளுகளுக்கு 5 நேரம், சில ஆளுகளுக்கு 24 மணி நேரமும் தின்னுக்கிட்டே இருக்கு, ஏதாவது மேய்ச்சிக்கிட்டே இருக்கு. என்ன இருக்கு வீட்டுக்குள்ள? இப்போ தானே தின்ன. சரி, வேறு ஏதாவது காசு டப்பா ஏதாவது இருக்கா, காசு போயிருக்கா, எடுத்துக்கிட்டு ஓடிடுவேன். போய் ஹோட்டலில் போய் தின்னுட்டு அவனுக்கு பயிச்சுக்கிட்டே இருக்கும், அவனுக்கு தின்னுட்டே இருக்கான். ஆண்டவர் ஆகாரம் கொடுக்குறாருன்னா எல்லா நேரம் பசிக்கக்கூடாதுல்ல, தரமாட்டார்ல. இந்த மாதிரி எல்லாம் பக்கத்தில் இருந்தால் கொடுக்காதே பண்ணுறேன். நாய் மேஞ்சு கூறு சுற்றிட்டு இருக்கு, உழைக்க மாட்டேங்குது. உழைக்கிறவன் சாப்பிடணும், உழைக்கிறவன் சாப்பிடணும், சம்பாதிக்கிறவன் சாப்பிடணும். அது பிரசங்கில் இருக்கு அந்த வசனம். உழைக்கிறவன், உழைப்புக்கு பலன் வேணும். பலன் கொள்ளும்படி உண்கிற தேசம் பாக்கியம் உள்ளது. எப்படி சொல்லுங்க? பலன் கொள்ளும்படி சாப்பிட்ற தேசம். எதுக்கு பலன்? சண்டை போடுறதுக்கா, பழி வாங்குறதுக்கா, பொய் சொல்றதுக்கா, திருடுறதுக்கா? உழைச்சி சம்பாதிக்கிறேன். அப்போ உழைப்பும் சம்பாத்தியமும் யாருக்கு இருக்கோ அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, பலன் வந்துக்கிட்டே இருக்கு. நைட் அண்டே உழைக்கிறாங்கன்னா நைட் அண்டே அவங்களுக்கு சாப்பாடு வேணும். அதெல்லாம் தூங்காமல் உழைச்சிட்டு. அப்போ பலன் கொள்ளுகிற தேசம், அதுக்காக சாப்பிடுகிற தேசம் பாக்கியம் உள்ள தேசம். மற்ற சும்மா வேஸ்ட். இப்போ இறை மக்கள் 3 காரியங்களை இறைவன்கிட்ட இல்லைன்னா போராடி கேட்கலாம். 1, மலைக்கு வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு கூடாரம். 2வது, உழைச்சி சம்பாதிக்கிற குடும்பத்தை நடத்தணும், அது பலன் வேணும், சாப்பாட்டை கேட்கலாம். அடுத்து மானத்தை மறைக்கணும், உடலை என்ன செய்யணும், நிர்வாணத்தை மறைக்கணும், அதுக்கு வஸ்திரத்தை இல்லைன்னா கேட்கலாம்.
இருந்துச்சுன்னா துவச்சி கொடுத்தேன். கல்யாணத்துக்கு போனேன், காலத்துக்கு போனேன், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும். 4 பேருக்கு மத்தியில் புது சீலை கொடுத்துடும், புது வேட்டி கொடுத்துடும், புது பேண்ட்டு போடணும். இந்த புத்தி வரக்கூடாது. அது உலகத்தாருக்கு வரட்டும், உனக்கு வரக்கூடாது. உனக்கு வரக்கூடாது, அந்த எண்ணமே வரக்கூடாது. அப்புறம் தான் ஆசை. ஆவிக்குரிய கிறிஸ்தவனா வாழணும்னு நீ விரும்பினா சொல்றதை கேளு, மனசுல எழுது. இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படி கொடுத்தரு, இப்படி கொடுத்தரு. அவன் துலுக்க ஆசைப்படட்டேன், யூதன் ஆசைப்படட்டேன், இந்து ஆசைப்படட்டேன், கத்தோலிக்க ஜீசக்காரன் ஆசைப்படட்டும். ஆவியில நிரம்புறவன் சிந்தனையில் கூட வரக்கூடாது. 3 காரியம் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவும் தெளிவும் இருக்கணும். மெய் கிறிஸ்தவனுக்கு. போலி கிறிஸ்தவன், பொய் கிறிஸ்தவனுக்கு தான் அந்த ஆசை செயல வரும். அப்படிப்பட்டவங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா இந்த சபைக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. சாப்பாடு இல்லையா ஆண்டவரே, சாப்பாடு பசிக்குதுப்பா, வேலைக்கு போக வேண்டியிருக்கு, சம்பாதிக்க வேண்டியிருக்கு, சாப்பாடு. ஐயா மானத்தை மறைக்க ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும், தரலைன்னா கேளு. வெயிலுக்கு மலைக்கு ஒதுங்கணும்லப்பா, என் முன்னாடி பிள்ளையோட எனக்கு ஒரு கூடாரம் வேணுமே, கேளு. இது 3 தான் நீ கேட்கணும், உலக பிரகாரமாக கேட்கணும்னா. மற்றபடி உலகத்தில் உள்ளவன் தான் மற்றவன்லாம், யூதன், துலுக்கன், இந்து, கடவுள் அவங்களுக்கு அது வேணும். அவங்க அதை தான் தெரியும் ஆசீர்வாதம். ஆனால் உனக்கு எனக்கு ஆசீர்வாதம்னா வேற. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்ம சரீரம் இறைவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் வாழ்ந்துட்டே போகும். அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் நீ வாழணும். இப்போ ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உலகத்து ஆசீர்வாதம். வீடு, அது மலைக்கு வெயிலுக்கு ஒதுங்கிறது தான். நம்பர் 2 பசிக்கு ஆகாரம். அதாவது உழைக்கிற மத்தியில் பலன் வேணுமே, அதுக்கு சாப்பாடு. 3வது மானத்தை மறைக்க துணி, உடலை மறைக்கணும். வயிறு தெரிகிறது, முதுகு தெரிகிறது, மூதைவியலா. நீங்கள் எல்லாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் சொல்லாத, வெளியே வராது, இதுக்குள்ளே வராது, இந்த சபைக்குள்ளே வராது. அதுக்கு ஜீசஸ் இருக்கு, ஆசிரியர் ஓடி போயிடும். உடலை மறைக்கணும். குடியும் போது பின்னாடி உள்ள போட்டுருக்கிற உள்ளால தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது நாய்க்கு பிறந்த நாய் தான் அப்படி கொடுத்தோம். தெரிய நாய்க்கு பிறந்த சொறி நாய் இங்கே வந்து கையை தட்டு, குனிஞ்சா மார்பு தெரிகிறது. என்ன சட்டை தைக்கிற? எடுக்கிற துணி கழுத்து வரைக்கும் கூட அந்நிய பாசை பேசிட்டு அசிங்கப்படுத்தக்கூடாது. இங்க வந்தது பரிசுத்த அடைகிறதுக்கு, பிரசங்கம் கேட்டு போறதுக்கு. அதுக்கெல்லாம் சபை இருக்கு, எத்தனை பேர் வச்சிருக்கேன், ஓடிடு. கிருபாசனம் அதுக்குரியது அல்ல, பரிசுத்த அடையணும். அதான் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம்னா என்னது? கடன் வாங்கிட்டோம், கடன் இல்லாமல் இருக்கணும், அதான் ஆசீர்வாதம். பாவம் செஞ்சிட்டோம், அடுத்த பாவம் வராத அளவுக்கு நம்மளை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கிறோம், அதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்ன? ஆகவே 3 காரியம் தான் மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்களுக்குரியது. மற்ற கிறிஸ்தவனுக்கு வேற மாதிரி, அவன் எல்லாத்தையும் ஜெப குறிப்பில் வச்சு கேட்டுகிட்டே இருப்பான். அவனுக்கு வேலையே அதுதான், ஜெபமே அதுதான். ஆனால் இவனுக்கு மறுபடி பிறந்த கிறிஸ்தவன், தேவனுக்கு பிறந்துட்டான். பத்திலா, உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தா தேவைகளை யார் சந்திப்பா? உங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சு, அந்த பிள்ளைகளுடைய தேவையை யார் சந்திப்பா? தாயே தாவப்படும் தான் சந்திப்பாங்க. அது பசிக்க நேரம் ஆகாரம் கொடுப்பாங்க, அதுக்கு துணி எடுத்து போடுவாங்க, அது கத்துற நேரம் ஆறுதல் படுத்துவாங்க. அப்போ குழந்தை உனக்கு பிறந்த எத்தனையோ பேருக்கு பிறகு அந்த குழந்தைக்கு இல்லாமல் நீ துணி எடுத்து கொடுத்துட்டு இருப்ப, பால் கொடுத்துக்கிட்டு இருப்ப, சாப்பாடு கொடுத்துட்டு இருப்ப. உனக்கு பிறந்தா நீ செய்வ, அது ஆட்டோமேட்டிக்கலி நீ செய்யணும், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, செய்வ. உனக்கு அந்த அறிவு புத்தி இருக்குன்னா, தேவனுக்கு ஒரு புள்ள பிறந்துருச்சு அப்படின்னா, மறுபிறப்பு அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு சாப்பாடு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார், அவனுக்கு துணி தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார், அவனுக்கு மலைக்கு வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு கூடாரம் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இதைத்தான் ஏசுனாரு மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொன்னதை எழுதியிருக்கு. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப என்ன அப்படின்றது அந்த இடத்துல பார்த்தோம்னா, சாப்பாடு, துணி, சரீரம், ஆரோக்கியம், சுகம் வேணும். பத்தியா, இந்த விஷயத்தை தான் அங்கே சொல்லிட்டு வருவார். இது உனக்கு தேவை, உன் உடலுக்கு தேவை, உனக்கு சாப்பாடு தேவை, உனக்கு துணி தேவை அப்படின்னு சொல்லிட்டே வந்தவர் அப்புறம் சொல்லுவார், இதெல்லாம் உனக்கு தேவைன்னு உன்னை பெற்ற உங்கள் அப்பா ஒருத்தன் பரலோகத்தில் இருக்கிறாப்புல அவர் செய்வார்னு சொல்லிட்டார். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? அதான் விசுவாசம். நீங்கள் உனக்கு நீ வேலைக்கு போனாலும் நடக்கணும், சில நேரம் வேலையே இல்லை, வேலைக்கு போக முடியலனாலும் நடக்கும். உன் குடும்பம் அப்படி நடக்குதா இல்லையா?
உன் பிள்ளைகளை கொண்டு போறியா இல்லையா? அதே மாதிரி பல சகலத்தை அறிந்த பரமபிதா நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற. பிறந்துட்டா மறுபடியும் பிறந்துட்டா கண்டிப்பா கொடுத்துட்டே இருப்பார். இதுக்கு பேர் தான்ப்பா விசுவாசம். பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவர் கொடுத்துட்டே இருப்பாரு. படிச்சாச்சு, வளர்ந்தாச்சு, அப்புறம் வேலை வாங்கி வேலை செஞ்சு நாம சம்பாதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல பேரண்ட்ஸு. அதான வளர்ச்சி. ஆளு வளரு, அறிவு வளருன்னு அது தாண்டா வளர்த்தினான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆளு மட்டும் வளர்ந்து நினைச்சியா? ஒரு அம்மா வந்துச்சு, அவங்க மையம் குளித்து வந்திருக்கான். அந்த அம்மா என்ன பார்த்தோன்னா, ஐயா இவன் ஆளுதாயா வளர்ந்துருக்கான், மூளை இல்லையா? வீடு கட்டி அப்படியே நிற்கிது, அதை கட்ட முடியல. ஊரை சுற்றி கடை வாங்கி போட்டுருக்கு, அதை அடைக்க முடியல. தங்கச்சி பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது செய்யலை. எங்களுக்கு வயசாகி போச்சு, எங்களுக்கு உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியல, எங்களை பார்க்கணும். இதெல்லாம் ஒரு சிந்தனை இல்லையே. ஆளு தானே வளர்ந்துருக்கான், என்னைய விட வளர்ந்துருக்கானே. வளர்த்தது யார்? நீ தானே வளர்த்த. அப்போ அறிவையும் நீ வளர்த்துருக்கணும், ஆளையும் வளர்த்துருக்கணும். ஆள் மட்டும் வளர்ந்தா போதாது, அறிவு என்ன செய்யணும்? வளரணும். இதை பற்றிய அறிவு வேணும், உணர்வு வேணும். குழந்தைகளாக இருந்து வளரும் வரைக்கும் ஆண்டவர் கேட்காமலே நீ ஜெபம் பண்ணுறதன் ஜெபம் பண்ணித்தான் வாங்கணும், இல்லை ஜெபம் பண்ணாமலே தந்துடுவார். அதான் நீ ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துக்குள்ளே வந்தவங்க பாருங்க, நான் நினைக்கத்தான் செஞ்சேன், கர்த்தர் தந்துட்டாரு அப்படின்னு பார்ப்பேன். நான் ஆசைப்பட தான் செஞ்சேன், ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. இந்த மறுபடி பிறந்த அந்த நேரங்கள் இருக்கு பற்றியில, நீ ஜெபம் பண்ணவே வேண்டாம், தேடி வரும். குழந்தை பிறந்துருச்சுன்னா தாயும் தகப்பனும் அதுக்கு அந்தந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் பாப்பாக்கு, பேபிக்கு கொடுத்துருவாங்க. அது கேட்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் தாய் தகப்பனும் அங்கிட்டு போயிடுவாங்க, அது பசிக்கிற நேரம் ஒன்று கொடுக்காம, அதனால இது கத்தோம் அழு, உடனே ஓடியாந்து தூக்கி கொடுத்துரும். அது மாதிரி இல்லை நம்முடைய ஆண்டவர். எல்லா நேரமும் குரு குரு குருன்னு பார்த்துட்டே இருப்பார். மறுபடி பிறந்துட்டான், நாம் அவனை பெற்றுட்டோம், அவனுக்கு என்னது தேவை, அழுகிறதுக்கு முன்னாடி அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருவார். அது பேபியாக இருக்கிற வரைக்கும் தானே, சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் தானே. அப்புறம் வளர்ந்துட்டா அப்புறம் உழைக்க போகணும்ல, சம்பாதிக்க போகணும்ல, அதான வாழ்க்கை. இல்லை அன்னைக்கும் அப்பா அம்மா தான் கொடுத்தாங்க, இன்னைக்கும் அப்பா அம்மா இருக்கு. ஆமாம், படிக்க வைக்கலாம், வேலை வாங்கி கொடுக்கலாம். சில நேரம் வேலை வாங்கி கொடுக்க முடியாத பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம தான் வேலை தேடிக்கிறது, நாம் தான் சம்பாதிக்கணும், நாம் தான் சாப்பிடணும். அப்போ பரலோகத்தின் தேவன் நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் என்ற விசுவாசம் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நம்முடைய பிதா தந்து கொண்டே இருப்பார். தந்து கொண்டே இருக்கிறவர் நாமே செயல்படணும் அப்படின்ற இடத்துக்கு வளர்த்து விட்டுருவார். நம்ம தான் வேலை தேடி போகணும், நம்ம தான் வேலை வாங்கிக்கணும், நம்ம தான் சம்பாதிக்கணும். இப்போ வேலைக்கு போகிறது சில இருக்கு கஷ்டமாக இருக்குது, வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்குது, அப்புறம் போக 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா இல்லை, நம்ம என்ன அடிமையா? அப்படிலாம் புத்தி வந்துடுது. இவங்களுக்கு ஆக்கி போடுறதுக்கு, இவங்களுக்கு சம்பாரிச்சு கொட்டுறதுக்கு அப்படின்ற புத்தியெல்லாம் வந்துடுது. இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் உழைச்சி தான் வரணும், சம்பாரிச்சு தான் ஆகணும், நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு தான் ஆகணும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு நெருக்கடி வரும்போது ஆண்டவரே அப்படின்னு கேட்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அந்த நேரங்களில் கேட்கலாம். ஆனால் மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கவனமாக இருக்கிறார். என்ன கொடுக்கணும், அதை எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுத்தா அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அவருக்கு தான் தெரியும். நாம் அவசரப்படுற நேரம், நம்ம ஆத்திரப்படுற நேரம்லாம் தரமாட்டார். ஜெபம் பண்ணி தரலைன்னு அவங்க மேலே வருத்தப்படாதீங்க. ஏன்னா அவர் சர்வஞானம் உள்ளவர். ஒரு மனிதன் இந்த பூமியில் நடத்துறதுக்கு சர்வஞானம் உள்ளவர். அதன் காலத்தில் அப்போ நேரம் வச்சிருக்கார். சகல விஷயங்களையும் நமக்கு செய்ய வேண்டிய சகல விஷயங்களையும் அதன் காலத்தில், அவசரப்பட்டு செஞ்சுட்டேன், ஆத்திரப்பட்டு செஞ்சுட்டேன், மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அதன் காலத்தில் சகலத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், சிறப்பாய் செய்கிற கர்த்தர். அதான் நமக்கு விசுவாசம். தேவன் யார் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். இப்படித்தான் அவர் நடத்துவாரு, புரிஞ்சுக்கிறேன். அவரை புரியாம ஜெபம் இருக்க கூடாது, அவரை புரிஞ்சுக்கிட்டு ஜெபம். இப்படி தவறா ஏதாவது படிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் மாத்துங்க. அதான் சுத்திரிப்பு கூட்டம், அதெல்லாம் மாறணும். நம்முடைய தேவன் நம்ம ரட்சித்து இருக்கிறார், ஸ்நானப்படுத்தி இருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நாம் மறுபடி பிறந்திருக்கோம், நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அப்போ நமக்கு பிதாவா இருக்கிறவர் இப்படித்தான் செய்வாரு. அப்பாவை புரிஞ்சுக்க
ஒன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டு நடத்துறாரு. நீ தானே அவசரப்படுற, நீ தானே அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க. கொடுக்கல ஒன்று கோவப்படுற, வருத்தப்படுற, சங்கடப்படுற, நீ ஜெபம் பண்ண மாட்டேன்னு ஒதுங்குற, பைபிள் படிக்க மாட்டேங்கிற, சபைக்கு வர மாட்டேங்கிற, எல்லா கிரமும் நீ தானே பண்ணிட்டு இருக்க, அவரா பண்றாரு. அப்போ உன்னையும் என்னையும் பெற்றெடுத்த தெய்வம் பரமபிதா எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் என்பதை சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளுதல் விசுவாசத்தின் ஒரு பகுதி. நான் ஆராதிக்கிறவன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்ப இந்த உலக வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய புருஷனுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி செய்வார், எப்ப செய்வார், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. மற்ற சபைக்காரன் ஜெபம் பண்ணா நீ ஜெபம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு விளங்காது, சத்தியம் விளங்காது. உன் ஜெபம் வித்தியாசமா இருக்க. நான் விசுவாசியா வந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் வித்தியாசமா தான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். எல்லாரும் ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ண மாட்டேன். அவங்க கேட்கட்டும், ஆண்டவர்கிட்ட கேட்க போறாங்க, ஆண்டவர் கொடுக்க போறாரு, நமக்கு என்ன பிரச்சனை, வாங்கிட்டு போட்டு. நமக்கு அப்படி இல்லை. அவர் எப்ப தருவார், எங்க வச்சு தருவார், அதுக்கு அவர் ஒரு நேரத்தை வச்சிருப்பார். அது கிடைக்கிற வரைக்கும் வெயிட்டிங். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டிருப்போம், ஆத்திரப்பட்டிருப்போம், அதனால சில பிரச்சனைகள் அள்ளி இருப்போம், சங்கடத்துக்குள்ள இருப்போம், மனச்சஞ்சலத்துக்குள்ள இருப்போம். காரணம் நம்மை பெற்றெடுத்த பிதாவை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் நானும் நம்முடைய தகப்பனாகிய பிதாவை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் சமாதானத்தை காக்க முடியும். அவன் நல்லா வாழ்றான், இவன் நல்லா வரான், அவ புரி கொடுத்துறா, இவ புரி கொடுத்துறா, அது மாதிரி நான் கொடுத்துறேன். அப்படி வேலைப்படுத்தா இருப்ப, சமாதானம் இருக்க, நிம்மதி இருக்க. ஏன் இப்படி ஆசைப்படுற, பொல்லாத ஆசை. அதுக்கு தான் அந்த வசனம் எடுத்தேன். மீண்டும் வாசிக்க, லூக்கா 6:26. அப்ப பாத்தீங்களா, ஊழியக்காரன் பூரா என்ன செய்யறான் பாரு. அவன் கள்ள ஊழியக்காரன், கபடமுள்ள வேலைக்காரன், கள்ள போசலன், கள்ள போதகன், இப்படி ஒரு கூட்டம் இருப்பான் உடைய சுத்தி. உனக்கு நல்லவனுக்கு கல்லனுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாது, உன் கண்ணு குருட்டுக்கண்ணு. அவங்களும் உனி தெரிச்சுறாங்க, அவங்களும் பிரசங்கனம் பண்றாங்க, அவங்களும் ஜெபக்கூட்டம் நடத்துறாங்க, அவங்களும் சுவிசேஷம். அப்ப நீ எப்படி கல்லனை கண்டுபிடிப்ப, எதை வச்சு கண்டுபிடிப்ப? கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி நிம்மதி வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்? அவன்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அவர் நல்லா தான் பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் நீங்க தான் பண்ணுவேன், நானும் தான் பண்ணுவோம். அவனும் ஜெபக்கூட்டம் நடத்துவான், இவனும் ஜெபக்கூட்டம் நடத்துவான். ரெண்டு ஒண்ணா? பகுத்தறிவு வேணும், பகுத்தறிவு. உங்கள் கண்கள் பிரகாசமுள்ளதாய் மாற வேண்டும். எது கள்ளம், எது நல்லது கண்டுபிடிக்கணும். எபேசு சபையை வாழ்த்தும் போது ஆவியானவர் சொல்லுவாரு, அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களுடைய விஷயத்தில் நீ பகுத்தறிஞ்சு அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ அப்படிப்பட்ட சபை. அதனால எபேசு சபையே, எவன் கள்ள ஊழியக்காரன், எவன் கள்ள போசல, எவன் கள்ள போதக, எவன் கள்ள சுவிசேஷக கண்டுபிடிக்க தெரியணும்ல. அதான சபை. ஆவியானவர் அதை கவனிக்கிறார், அதை எதிர்பார்க்கிறார். உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். கல்லனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நல்ல போதனைக்கு பின்னாடி போக முடியும், நல்ல விசுவாசம், நல்ல நம்பிக்கையில போக முடியும். இல்லைன்னா எல்லாம் போலி நம்பிக்கையா போயிடும். அந்த பிரசங்கத்தை கேட்டு கேட்டு போலித்தனமான நம்பிக்கை தான் உனக்குள்ள வரும், போலித்தனமான விசுவாசம் தான் வரும். பரிசுத்தமே வராது. பரிசுத்தத்தை எப்போதும் அனுசரிக்கிறவன் பேசணும் நமக்கு பிரசங்கம். பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாம, அந்த வாழ்க்கையும் இல்லாம பைபிள் தூக்கி பிரசங்கம் பண்றவன் எல்லாம் பிரசங்கம் கேட்கக்கூடாது. அதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் சொன்ன, அவனை கூப்பிட்டு சோறுங்க போடாத வீட்டுல பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லாத, வாழ்த்துதல் சொல்லாத. அவன் கல்லனுக்கு, நல்லவனுக்கு இல்ல. நல்லவனை கூப்பிடணும், சோறு போடணும், அவனை பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். அவனுக்கு இறைவனுக்காக வாழ்றது யார், அதை பார்க்க பகுத்தறிவு வேணும். அப்ப கள்ள அப்போஸ்தலனை நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு எபேசு சபை மக்களை வாழ்த்துறாரு ஆவியானவர். எல்லாம் ஒண்ணுதானே சொல்லிட்டு போனா அப்புறம் எப்படி நீ நிம்மதியா வாழ்வ? பாவமே செய்ய வேண்டாம். இதுல தப்பு பண்ணினா உன் நிம்மதி போயிடும், உன்னை விட்டு ஆவியான விலகிடுவேன். அப்ப பொய்யர்கள் அநேகர் உன்னை சுற்றி உலாவுகிறார்கள். பொய்யர்கள் அநேகர் சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார். பொய்யர்கள் அநேகர் பாட்டாளர் நடத்திக்கிட்டு இருக்கான். பொய்யர்கள் அநேகர் சபை நடத்திட்டு இருக்கான். பொய்யர்கள் அநேகர் பாஸ்டரா இருக்கான், சுவிசேஷனா இருக்கான். அப்ப கள்ள சுவிசேஷகன், கள்ள போதகன், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள். கண்டுபிடிச்சியா? என்னைக்காவது அறிவுல பட்டிருக்கா? சபைன்னு சொன்னா கண்டுபிடிக்கணும்.
பேசி அது வெளிப்படுத்தல் 2:1 வாசி. 2:1 2:2 வாசி. அப்போ சபைக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு பரிசுத்த ஆவியானவர். நம்ம உன்னைய சுற்றி பல சபை நடத்திட்டு இருப்பான், சுஜ கூட்டம் நடத்துவான். 24 மணி நேரம் இன்னிசையில் நற்செய்தி அப்படின்னு போஸ்ட் அடிச்சுவான். உடனே ஓடிப்பி அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே உனக்கு ஒரு பரிசுத்தம் வராது, ஒரு சுத்திகரிப்பு வராது. அந்த நேரம் உனக்கு சந்தோஷமா தெரியும். அப்புறம் அதை விட்டு வெளியே வந்தோடனே சங்கடமா இருப்பேன். அந்த மாதிரி நேரங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க, பகுத்தறிஞ்சு செய்யுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அந்த பாதையில் நடத்த முடியும். பகுத்தறிவை தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். இல்லைன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பார்த்துக்கிடுங்க, 2:1 போல தான் தெரியும். அதான் சாத்தானுடைய தந்திரம். ஆனால் எபேசு சபையினுடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால அந்த சபை மக்கள் எவன் வேணாம் தன்னை அப்போஸ்தலன் சொல்கிறான், எவன் வேணாம் தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்கிறான், எவன் வேணாம் தன்னை சுவிசேஷன் சொல்கிறான், தன்னை பெரிய ஆவிக்குரிய பாடகன்னு சொல்கிறான். எல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. அவங்களுக்கு பக்கத்தில் போனால் அவங்களுக்கு இருக்கிற அசுத்தாய் உடக்குள்ள வந்துடும். அப்புறம் என்னடா நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி ஆச்சு நீ குழப்பு கண்டுபிடிக்கவே தெரியாது. சாசுவோட மோசம் போய்க்கு நீங்கள் சாத்தானுக்கு தப்பணும். அப்போ நீங்கள் கடவுளோட ஆவியானவரோட எசஞ்சு சொல்லணும், ஆண்டவரே இந்த பொல்லாத காரியங்களுக்கு பொல்லாத ஊழியக்காரங்களுக்கு என்ன தப்பு, என்னைக்கா ஜம்னு இருக்கியா? நமக்கு இன்னைக்கு பர்த்டே பிள்ளைக்கு நம்ம பாசிட்டிலேருந்து அந்த பாசம், நமக்கு ஆஸ்பத்திரியில் டெலிவரி நேரம், நம்ம ஐயாங்க நம்ம சௌகரியமாக இருக்கு, அதெல்லாம் இப்போ போய் கூப்பிட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற பாசம் உனக்குள்ள அசுத்தாரி தானே வரும். அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அவன் வசனம் சொல்லுவான், வாக்குத்தத்தம் சொல்லுவான். உனக்கு கத்தர் பேசுறாரு நீ நினைப்ப, அவனுக்கு பின்னாடி ஒரு அசுத்தாவி இருக்கும். பரிசுத்தாவியிடம் இருக்க மாட்டேன். வசனம் ஆசிக்காரன் வச்சிருப்பான், ஜீசக்காரன் வச்சிருப்பான், உன் கையிலே இருக்கும், அவன் கையிலே இருக்கு. அவன் படிச்சதை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா நீ அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சின்னா சாசு உள்ள அசுத்தாவினுடைய. நான் இதுக்கெல்லாம் தப்பி வந்திருக்கேன். சீக்கிரம் எவனுக்கு முன்னாடி போய் முழங்கால் போட மாட்டேன். நமக்கு இருக்கிற பாவமே போகாமல் இருக்கு. இனி இவன் செஞ்ச பாவமும் இவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி நமக்கு இவன் செஞ்ச பாவத்துக்கு நமக்கு மேலே வரக்கூடாது. 5 இருக்கோ நான் சொல்றது அத்தனைக்கு ஆவியானவருடைய வார்த்தை இருக்கும். சும்மா போற போக்கில் பேசிட்டு போறவன் கிடையாதுண்ணா. பேச வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு ஒன்று 4 வசனம் சொன்னாலும் உணர்த்தி சொல்லணும், மனம் திரும்ப முடியாது சொல்லணும். புரிஞ்சுக்கிறீங்க? 1 தீமோத்தேயு ஒருவன் மேலும் அது எத்தனாவது சொல்லு? 21 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். இப்படி சொல்லிட்டு தான் வாசிக்கணும். அப்படி வாசிச்சுன்னா நான் சொல்லலைன்னா நீ சொல்லிட்டு வாசிக்கிறார். அப்போ எல்லாரும் பைபிளை எடுப்பாங்க, திறப்பாங்க, பார்ப்பாங்க. இல்லைன்னா நான் என்னையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இங்கே ஒருத்தன் வருவேன் கூட்டத்துக்கு, என்ன பார்த்துட்டே இருப்பான், தூக்கம் வச்சா தூக்கிடுவேன். பைபிளை பெறட்டே மாட்டானே. சரி சொல்கிறாங்களே பைபிளை பெறட்டுவோம், வாசிப்போம். நம்ம மனசை அப்படி பார்த்து பழக்கினா தான் நம்ம மனசுக்குள்ளே வசனம் வந்து உட்காரு. இல்லைன்னா வசனம் எப்படி உட்கார வந்து உட்காந்துட்டு தூக்கிட்டு போயிடக்கூடாது. அப்போ வாசிக்கிறவங்க ஊழியக்காரன் சொல்லிட்டானா ரைட்டு, ஆனாலும் நீயும் சொல்லிட்டு வாசிச்சுன்னா ஊழியக்காரன் சொல்லும்போது கேட்காதவனுக்கு நீ சொல்லும்போது கேட்கும். வாசிக்கிற ஆளு சொல்லிட்டு வாசிக்கணும். அப்போ 1க்கு 2 தடவை சொல்லும்போது தெளிவார். அதுபோல் பாட்டு நம்பரை சொல்லும்போது திருப்பி 2வது தடவை சொல்லணும். அப்போ எல்லாரும் பாட்டு புத்தகத்தை திருப்பாங்க, நம்பரை சொல்லணும், அந்த பாட்டினுடைய முதல் வரியை சொல்லணும். இதெல்லாம் ஒழுங்கு, ஒரு சபையில் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்கு. திரும்ப வாசி அந்த வசந்த இதுக்கு என்ன அர்த்தம்? என்னைக்கா சிந்திச்சிருக்கியா? பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரனை கூப்பிடுவான், அவனை கூப்பிடுவான், அவன் சபை நடத்தத்தானே செய்கிறான், அவனும் கூட்டம் நடத்த. உனக்கு நான் சொல்றது புரியும். உனக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் புரிய வைப்பாரு, சாசு இருந்தால் புரிய விடாது. எல்லாம் ஒன்று தானே. ஏன்னா நீ இன்னும் கடவுளுக்கு பிறக்கலை. பிறந்தவன் தான் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார். தேவன் சத்தியம் உள்ளவர், அவருக்கு பிறந்தவன் என் சத்தம் கேட்பான். எனக்கு விசுவாசம் இருக்கு. மற்றவன் தூங்கிட்டு போயிடுவான், எல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு போயிடுவான். தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை. அதனால நாங்கள் இதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருப்போம். அதனால தான் நிறைய அசுத்தாவிகளுக்கு தப்பி ஓடிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை வராமல் இருக்கு, வரும். ஏன்னா கள்ள ஊழியக்காரன் இருக்கானே, சுற்றி கள்ள அப்போஸ்தலர் இருக்காங்களே, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்களே, கள்ள போதகன் இருக்கானே, கள்ள சுவிசேஷகன் இருக்கானே,
கள்ள பாடகர் இருக்கானே, அதுல கூட்டங்கள் இருக்க. அப்ப பிசாசு என்ன செய்யறான்? அங்கே இயேசுநாதர் இருக்கார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள், நீங்கள் போகாதீர்கள் அப்படின்னு இயேசுநாதர் நமக்கு சொல்லி தந்திருக்கார். கிறிஸ்து அங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஏன் சொல்லாரு போகாதீங்க? அப்ப அவர் மட்டும்தான் யோக்கியமா? ஆமான்னு சொல்லு. அவர் மட்டும்தான் யோக்கியமா? ஆமா. ஏன்னா பிதா நியமித்த ஒரே மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன், நல்ல அப்போஸ்தலன், நல்ல தீர்க்கதரிசி, நல்ல போதகன், நல்ல மெய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். அவருக்காக அவருடைய பாதையில் போயிட்டு இருப்பான். சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்க மாட்டான். சம்பாதிக்கிறதுக்காக பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்கானா அந்த ஊழியக்காரன், கள்ள ஊழியக்காரன். நீங்க அதெல்லாம் பகுத்தறியும். சம்பாதிக்கிறதுக்காக உள்ளவனா தாங்கிறதான அட்டை இருக்கான். அட்டை ஒரு அட்டை ஒட்டிச்சுன்னா ரத்தத்தை உறிஞ்சிடும். தெரியுமா? சம்பாதிக்கிறதுக்காக சரியானா? புகழ் வாங்குறதுக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தா தான் நமக்கு பெரிய பாசம் சொல்லுவாங்க. அந்த புகழை சம்பாதிக்கிறதுக்காக ஆளை சேர்க்கிறானா? ஆத்துமாதாயம் வேற, ஆளை சேர்க்கிறது வேற. பகுத்தறி. அந்த கூட்டத்தில் போய் மறுபடியும் பிறந்தான்னு கேட்டு பாரு, அதுக்கு என்னன்னு தெரியாது. தேவன் பேசுறாரு கேட்டு பாரு, தெரியாது. என் புள்ள பேசுறான், என் புருஷன் பேசுறான்னு சொல்லிட்டுப்பா. காணக்கூடாத தேவ சத்தம் உனக்கு இறங்கி வரணும். அதான் மறுபடி பிறந்தவங்க. மறுபடி பிறக்காம இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆளை சேர்க்கறதுக்கு தண்ணி தொட்டிகளை முக்கி சேர்த்து வச்சுருக்காங்க. எங்க சபையில் 200 பேர் இருக்காங்க. எங்க சபையில் 3 ஆராணை வச்சிருக்காங்க. எதுக்குல? யாருல அந்த ஆராணியில மகிமைப்பட போறது? நீ நான் நினைச்சுக்கிறதா? மறுபடி பிறந்தவங்களா கூடனே, மனம் திருமணவனா கூடனே, ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறவனா கூடனே. அதுக்கு பேர் தான் சபை, சர்ச்சு. அந்த சபையில தான் தேவன் உலாவுவார். கிறிஸ்தவ பேரை சொல்லி கூட்டிட்டு வர்ற கூட்டத்தில் எல்லாம் தேவன் உலாவ மாட்டார். இந்த பகுத்தறிவு உனக்கு வேணும். பகுத்தறிவு இல்லாத ஊழியக்காரர்கள், பகுத்தறிவு இல்லாத விசுவாசிகள் இருக்கக்கூடாது. 56:10 சொல்லுவார் இல்லையா ஊழியக்காரன? ஏசாயா டக்கு டக்குன்னு எடுங்க. காவக்காரன் யாரு? இங்கே காவக்காரன் ஏசாயா சொல்றது ஊழியக்காரன், சபை நடத்துற ஊழியக்காரன், பாஸ்டர், சுவிசேஷக, தீர்க்கதரிசி. இவன் காவக்காரன். என்ன காக்கிறான்? ஆத்துமாக்களை காக்கிறவன், தேசத்தின் மக்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடிக்கு காக்கிறவன், தேசத்தின் அதிகாரிகளை, ராஜாக்களை, எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, அமைச்சர் பெருமக்களை சமாதானமா ஆள வைக்க முடியாத ஜெபத்தின் மூலமாய் காக்கிறவன், உபவாசம் போட்டு காக்கிறவன், கர்த்தருக்கு உண்மையாயிருந்து பரிசுத்தமாயிருந்து பரிசுத்தத்தை காக்கிறவன், உண்மையை காக்கிறவன். என்ன காவக்காரன்? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய காவக்காரர் அல்லது இஸ்ரவேலின் காவக்காரர். வாசி. பாத்தீங்களா? இந்த வேலைக்கு நியமிச்சது யாரு? இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தது யாரு? கொண்டு வந்துட்டு அவன் ஊழியக்காரன் மக்கள் மத்தியில் எல்லாம் வச்சுவிட்டு அப்புறம் திட்டுற. நம்ம திட்டம் சொல்லுவோம், ஆண்டவரே திட்டுற. வல்ல ஒன்னும் அறியாத குருடே, குருட்டு பயிடு, குருடியே. யார? ஊழியக்காரங்கள. அடுத்த வார்த்தை, அதாவது எப்ப குலைக்கு நாயே? வீட்டுக்கு சொந்தக்காரங்களை பார்த்தா குலைக்காது. வீட்டில் காவ காக்கிற நாய். அந்நிய வர்றான்னா குலைக்கு. ராத்திரியில தூங்காம இருந்து திருட வர்றான்னா என்னச்சு குலைக்கு. இது மாதிரி ஊழியக்கார நாய்கள் எல்லாம், எந்த நாய்? ஊழியக்கார நாய்கள் எல்லாம் குலைக்க வேண்டிய நேரத்தில் குலைக்கணும். வீட்டுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும், குடும்பத்துக்கு பாதுகாப்பு, ஊழியத்துக்கு பாதுகாப்பு, தேவனுடைய சபைக்கு பாதுகாப்பு, ஆத்துமாக்களுக்கு பாதுகாப்பு. அப்ப பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது நாயே. அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு திருட வந்துருவான். வீட்டுக்கு தெரியாதவங்க வந்துருவாங்க, அந்நியர் வந்துருவாங்க. வந்த உடனே குலைச்சு காமிக்கணும், அந்நியர் வர்றான், வீட்டில் இருக்கிற வச்சிருக்காரு. சத்தியத்துக்கு மாறாக துருபதேசம் பண்ற ஊழியக்காரன் வந்துருவான், குலைக்கணும். உலகத்தோட சேர்க்க, மாம்சத்தோட சேர்க்க, இந்த உலகம் தான் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறவன் வந்துருவான், குலைக்கணும். டேய், அவன் கள்ள உபதேசம் பண்றான்டா. இந்த உலகத்தில் வாழ்ற உபதேசம் தான்டா பண்றான். மறுமை கருத்த உபதேசம், பரலோகத்துக்கு கருத்த உபதேசம், இனி வரும் உலகத்தை குறித்த சத்தியங்கள் ஒன்றும் வாயில் வரமாட்டேங்கிறா. அவன் கள்ள ஊழியக்காரன்டா, குலைக்கணும். சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேர் தான் குலைக்கிறது.
இப்போ வெளியே கிடந்து நாய் குலைச்ச உடனே வீட்டில் இருக்கிறவங்கள என்ன நாய் குலைக்குது, யார் வர்றா பாரு, உடனே வெளியே வந்து பார்ப்பாங்க. அந்நியர்கள் வருவாங்க, அறிமுகம்ல வருவான், உழைக்கணும்ல. சத்தியத்தை பேசிட்டே இருக்கணும், அதான் குலைக்கிறது. உண்மையை பேசிட்டே இருக்கணும், அதான் குலைக்கிறது. பரிசுத்தத்தை பேசிட்டே இருக்கணும், அதான் குலைக்கணும். ஆனா பரிசுத்தத்தை பத்தி பேச மாட்டான், உண்மையை பற்றி பேச மாட்டான், விசுவாசத்தை பத்தி பேச மாட்டான். பேசுனா வருமானத்துக்காக பேசுவேன், காரியம் போடுவாளா, அதுக்காக பேசுவேன். ஆகவே வருமானத்துக்காக ஊழியம் செய்கிறவன் கள்ளன், பேரும் புகழுக்காக ஊழியம் செய்கிறவன், பிரசவம் பண்றவன், சபை நடத்துறவன் கள்ளன். உங்களை குறித்து எல்லாரும் புகழ்ச்சியா பேசுறான், பாராட்டி பேசுறான், பெரிய 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 சாதனையாளன் பேசுறான், புகழ்றான், கிண்ணத்துல பெறுவாங்களே சொல்றேன் அப்படின்னா உனக்கு ஐயோ நீ உனக்கு நரகம். யார் வாயிலிருந்து வந்துச்சு? யார் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு? யார் வாயிலிருந்து வந்துச்சு? நீ யாரை ஆராதிக்கிற, யாரை பாடுறியோ அவர் தான் சொல்றாரு. உன்னை குறித்து புகழ்ச்சியா பேசுற, உனக்கு பெருமை வரும். பெருமை வந்துருச்சுன்னா நீ தேவனுக்கு எதிரி, தேவனுக்கு எதிரி. உலகத்தான் பூரா அதைத்தான் விரும்புவான். பேரும் புகழ் சம்பாதிக்கணும், சாதனை படைக்கணும், எல்லாரும் நம்மளை மேன்மையா பேசணும், அவன் உலகத்தான், அவன் அப்படித்தான் விரும்புவான். ஆனா நமக்குள்ள இருக்கிறது உலகத்தின் ஆவி இல்ல, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த ஆவி. அந்த ஆவி வந்துருச்சுன்னா பரலோகத்துக்கு உள்ள போறக்கூடிய வழி என்னவோ அதைத்தான் சொல்லி தருவார். இந்த உலகத்தில் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும், கிறிஸ்தவ நாடா மாறணும், இதெல்லாம் பரிசுத்தா கிடையாது, இது அசுத்தாவி. இப்படி சொல்லி ஒரு ஜபத்துக்குள்ள நடத்துறான்னா அவனுக்குள்ள இருக்க பொல்லாதாவி, நல்ல சூழ்ச்சி. பரலோகத்துக்கு நேர போறதுக்குரிய போதனை ஒருத்தன் கொடுக்குறான் பார். மறுமையின் வாழ்க்கையை அழுத்தமாய் சொல்லிக்கிட்டே இருக்கான் பார். பரிசுத்தத்துக்காக குறைச்சிக்கிட்டே இருக்கான் பாரு. உண்மையான வாழ்க்கைக்குள்ள போவதற்காக சத்தம் போட்டுட்டே இருக்கான் பாரு, எச்சரிக்கான் பாரு. மாய்மாலம் பண்ணாத, பொய் சொல்லாத, திருடாத, களவாங்காத, கள்ளக்கணக்கு இல்லாத, கள்ளத்திராசு பிடிக்காத, உலகத்தை போகிறதுக்காக ஒரு ஊழியம் செய்யாத. உன்னை எவனால் போன்று பேசினாலே உனக்குள்ள பெருமை உண்டாக்கி உன்னால தாழ்த்த முடியாது. தாழ்மை உள்ளவனுக்கு தான் பரலோகம். அதனாலதான் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் கோடி கோடி தூதர்களுடைய புகழ்ச்சியிலேயே மயங்கிக்கிட்டு கிடந்தார். ஆனா ரட்சிக்கிற வேலை செய்யறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லி இறங்கினார்ல ஏசினாரு. தெரிந்து கொண்ட இடம் எளிமை, தெரிந்து கொண்ட இடம் தாழ்மை. திரும்ப அவர் பரலோகத்துக்குள்ள போகணும், நமக்கெல்லாம் மாதிரி காட்டணும்னா அவர் ஏரோது அரண்மனையில பிறந்திருக்கலாம், சகல வசதி வாய்ப்போட பிறந்திருக்கலாம். ஏன் அந்த குடும்பத்தில் பிறக்காம இந்த குடும்பத்தில் பிறந்தாரு? அதான் தேவ சித்தம். எளிமையிலேயே போனாரியா சாகிற வரைக்கும். எது வரைக்கும்? அங்க அடையாள அற்புதம் நடக்குது, செத்தவன் உயிரோடு எழுப்புறாரு, வியாதி பூரா குணமாகுது, சாசனம் ஓடுது, எல்லா இடங்களையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, ஊழியத்துக்கு ஆட்கள் வந்துட்டாங்க, காணிக்க வந்துகிட்டு இருக்கு. அதை எடுத்து கணக்கு வழக்கு வைக்கிறதுக்கு 12 அப்போஸ்தலர், ஒரு அப்போஸ்தலர் யூதாஸ், அவங்க கையில கொடுத்து கணக்கு வழக்கு எழுதுற, கணக்கு வழக்கு எழுதுற அளவுக்கு வருமானம் வந்திருக்குல்ல. ஆனாலும் தன்னுடைய எளிமையை விட்டு மாறவில்லை, ஆடம்பரத்துக்கு போகவே இல்லை. ஏன் அவருக்கு செய்ய முடியாதா? ஒரு வீடு வாங்க முடியாதா? ஒரு வாகனம் வாங்க முடியாதா? அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய பிரபுக்களும் ராஜாக்களும் வாகனம் இல்லாமல இருந்தா ஏன் டிக்கெட் எடுத்துட்டு போகணும்? அடுத்த மட்டும் போட்டில் போயிட்டு வரணும், அவனுக்கு அதுக்குரிய காசை கொடுக்கணும். புரிஞ்சுக்கிறீங்க? தேவ சித்தம் செய்யணும்னா மற்றவெல்லாம் புகழ்ற மாதிரி இல்லை. நிறைய பேர் புகழ்ந்தாங்க, அவர் போயிட்டாரு. ராஜா வாக்கும்படி ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்தாங்க. உடனே அவர் மறைந்தார் என்று எழுதியிருக்கு. அப்பத்தான் உங்களை எல்லாரும் புகழ்ச்சியா பேசும்போது உங்களுக்கு ஐயோடு சொல்ல முடியும். நீ சத்தியத்தை பேசணும்னா நீ எளிமையின் வாழ்க்கையில போகணும், பரிசுத்தத்தை பேசணும்னா தாழ்மையின் வாழ்க்கையில போகணும். மற்றவங்க எல்லாரும் பாராட்ட புகழ்ற இடத்துக்கு போகணும். அதான் ஆசீர்வாதம் சொல்லி கொடுப்பான் சாத்தான். இந்துக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான், இஸ்லாமியர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான், யூதர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான், ஆட்சிக்காரருக்கு சீசக்காரருக்கு சொல்லிக் கொடுக்குறான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு சொல்லுவான் போட நாயன்னு சொல்றான். இந்த பேசுற மத்தியில இதான் குலைக்கிறது. சாத்தா இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுப்பான்னு சொல்ற மத்தியில இதான் குலைக்கிறடாய். ஆனா ஆண்டவர் திட்டுறாரு, சத்தியத்துக்காக நீ குலைக்கலையடா, சத்தம் போடலையடா. உண்மையான வாழ்க்கைக்கு நேரம் சபை மக்களை நடத்துறதுக்கு குலைக்கலையே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்காக நீ குலைக்கலையே. எல்லாம் நானி கொடுக்காது, அதான் கொடுக்குறேன், அவனுக்கு பிரியமா பிரதம் மட்டும் போயிட்டா. குலைக்க மாட்டாத ஊமையான நாயம்பர். எனக்கு தேவையா? எனக்கு ஒருவேளை கஞ்சி உடுத்த துணி, எனக்கு இதெல்லாம் தேவையா? நீங்க தான் கிழிக்கிறீங்கன்னா அவர் கிழிக்கணுமா? தேவையில்லை. நீங்க கிழிச்சாலும் பிரச்சனை இல்லை, அவர் கிழிக்க கூடாது. என்னை அழைத்தவர் வேதனைப்பட்டு பேசிடக்கூடாது, நொந்து பேசிடக்கூடாது. நீங்க புரியாம பேசுவீங்க, அது வேற. சுத்தி இருக்கிறவங்க கூட புரியாம பேசிடுவா. என்னைய தேவனை புரிஞ்சுக்கிற மாட்டான், உண்மையான ஊழியக்காரனை புரிஞ்சுக்கிற மாட்டான். அவன் பேசுவான், அவன் பேசிட்டு போட்டு. தேவன் பேசிட்டு கூடாது, உழைக்க மாட்டாத ஊமையான நாயே.
ஆண்டவர் நாயின் பேசுவாரா? ஆண்டவர் நாயின் பேசுவாரா? என்னப்பா அமைதியா இருக்கீங்க? அதுதான் பேசி இருக்கிறார் ஐயா, அதான் வசனத்துல எழுதியிருக்க. இது என்ன ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்ல தெரியலையா? அவர் நாயின் பேசியிருக்காரு, பேயின் பேசியிருக்காரு, சாத்தான் பேசியிருக்காரு, பண்ணி அவர் பேசுற மாதிரி அப்போஸ்தலர் சொல்லிருக்காங்க. கழுவப்பட்ட பன்றி, ஓ நாய், திரு நாய், சங்கீதத்தில் திரு நாய் சொல்லியிருக்கு. ஒரு அம்மா ஜாது போன என் பிள்ளைக்குன்னு வந்துச்சு. அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு, ஜெபம் பண்ணிட்டே இருக்கு, பிரார்த்தனை பண்ணுது, கேட்காம போயிட்டே இருக்காரு. அப்போ ஊழியக்காரங்க எல்லாரும் அந்த பொம்பளை பார்த்துட்டு பாவம் போல, ஆண்டவரே பாவமா இருக்கியா, அங்கிருந்து வந்துட்டே இருக்கியா, கேட்டுட்டே இருக்கியா, ஏதாவது செய்யுங்கயா. நான் எனக்கு கொடுக்க மாட்டேன்டா, பிள்ளைகளுக்கு தாண்டா கொடுப்பேன். என்ன நம்புறவங்க, என்ன ஆராதிக்கிறவங்க, ஏன் வார்த்தையை கேட்கிறவங்க, ஏன் சமூகத்துக்கு வர்றவங்களுக்கு தான் நான் செய்வேன். நாய்களுக்கு கொடுக்க முடியாது, நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது. அப்ப அந்த பொம்பளை கோபப்பட்டு போல கொடுத்தேன். அவர் நாயின்னு சொல்லிட்டார, ஒன்னும் செய்வேன் இல்லைன்னா செய்ய மாட்டேன்னு சொல்லணும். வேற நாய் சொல்லாமா? தெரு நாய்க்கு பிறந்த சுரி நாய் அப்படி பேசணும்னு பார்த்தோம், அப்படி சொல்லல. நாயின்னு சொன்ன உடனே நீ என்ன வேணாலும் திட்டிட்டு போ, என் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடு, என் குடும்பத்துக்கு விடுதலை கொடு, என் பிள்ளைங்க எதிர்காலத்தை ஆசீர்வதி, அது ஒரு நாள் முடியும் அப்படின்னு காலில் விழுந்தால கர்த்தர் அப்படியே இறுதியை உடைஞ்சு ஆசீர்வதிச்சிட்டார். இப்படிப்பட்ட நம்பிக்கை, இப்படிப்பட்ட விசுவாசம். நானே திட்டி நாயின்னு சொல்லி திட்டி வெளியே விரட்டின போதும் போகலையே, காலில் விழுந்துட்டால தூக்கிட்டார். உன் மக சோமா இருப்பா, போ, உன் மக காரியம் நடக்கும், உன் புள்ள காரியம் நடக்கும், போ அப்படின்ட்டார் ஆண்டவர். அந்நேரமே அவளுடைய மகள் சுகமானாள். அந்நேரமே அவ வீட்டை ஆட்டி பறச்சுக்கிட்டு இருந்த அசுத்தாவி, பில்லி சுடியம், மந்திரவாதம் எல்லாம் வெளியே போச்சு. பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார். எல்லாம் இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு அவர் நாயின்னு சொல்றாரு. அதெல்லாம் பெரிய ஏசுறாதான், என்ன ஏசுறாரு என்ன சொல்லிட்டு போறதுக்கு, நீ நான் சொல்லிட்டு போயிருப்போம் நாசமா போறதுக்கு. ஆனா அவர் நல்லா இருக்கிறதுக்கு விரும்புவ, அதனால காலில் விழுந்துட்டேன். நீ என்ன நாயின்னு சொல்லி நாய்க்குட்டி, ஆம் அது ஒத்துக்கிட்டா பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஆம் நான் நாய் தான், நான் நாய்க்குட்டி தான் சாமி. நாய் எப்படி தெரியுதோ அப்படித்தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டு தெரிறேன். நாய்க்குட்டி மாதிரி தான் என் பிள்ளைகளும் இப்படி தெரியுது. ஆனாலும் அந்த மிருக குணத்தை நாய் குணத்தை எல்லாம் மாத்தி மனுஷனா கொண்டு வந்து நிறுத்த உங்களால முடியுமே சாமி. விழுந்துட்டல, பாத்துல கோவப்பட்டுட்ட போன, குறை சொல்லிட்டா போன, யார் ஆசீர்வதிக்கப்படுவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், நம்முடைய ஆண்டவரை புரிஞ்சுக்கிறேன். அப்ப கள்ள போதகன், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன், கள்ள மேய்ப்பேன், கள்ளப்பாடகன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். வருமானத்துக்காக செய்வான், காணிக்கைக்காக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏதாவது கிடைக்குமா, வருமானம் வருமா, அதுக்காகத்தான் பிரசவமே பண்ணிட்டு இருப்பான். நீங்க எல்லாரும் இப்ப காணிக்க போடாதீங்க, தசவாமே கொடுக்காதீங்க. அந்த ஊழியக்காரங்க பிழைக்கிறாங்களான்னு பார்க்கணும். பிழைச்சாங்கன்னா நல்ல ஊழியக்காரங்க, டெஸ்ட் பண்ணு, கொடுக்காத. ஏன்னா அதுக்கு பேர் தான் அழைப்பு. நாம கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும், நம்ம காணிக்க போட்டாலும் போராட்டாலும், தசவாம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும், ஊழியக்காரர் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காய்ப்பான். அவன் தான் கர்த்தருடைய அழைப்பை பெற்றவன். நிறுத்தி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். எபேசு சபை மக்கள் செக் பண்ணாங்க, இவன் அப்போஸ்தலன் தானா? அப்போஸ்தலன் சொல்லிட்டு இருக்கானே, அப்போஸ்தலன் தானா சோதிச்சாங்கல்ல. அது மாதிரி சோதிச்சு பாரு. நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்ப சபைக்கு வந்துட்டு போனா போதாது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்ப குலைக்க மாட்டாத ஊமையான நாயின்னு ஊழியக்காரன் திட்டாரு. குருட்டுப்பய, ஒண்ணு முடியாத கூட்டுப்பயிலுக அந்த ஊழியக்காரங்க. அடுத்து குலைக்க மாட்டாத ஊமையான நாயி. அப்புறம் பாத்தியா, மேடையில் உட்கார்ந்து இருந்தாலும் தூங்குவான் பார்த்துக்க சில ஊழியக்காரன். நம்ம முடிச்சு கொட்ட கொட்ட முடிச்சுட்டு உட்காந்துட்டு போவோம், அவன் தூங்குறான். அடுத்து அந்த தூக்க மயக்கம், அவன் எங்க போனாலும் அவனை சுத்திக்கிட்டே இருக்கும். புலம்பிட்டே இருப்பான். அது இல்லை, இது இல்லை, அதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு வேணும், அதை செய்யணும், இதை செய்யணும், புலம்பிட்டே இருப்பான். அவன் முன்னாடி காரியம், அவன் புள்ள காரியம், அவனுடைய காரியம். இதுக்கு வருமானம் வரும் பத்தியில, வருமானம் இல்லைட்டா நடக்க செய்ய முடியாது. அதனால அப்படியே தூங்கி 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 அப்படியே போற வர இடம், போற வீடுகள், விசுவாசிகள், ஊழியக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டே இருப்பான்.
ஐயா ஈபி பில் கட்டணுங்கய்யா. ஒருத்தன் அடிக்கடி வருவேன், ஐயா ஈபி பில் கட்டணும், ஐயா என் பிள்ளைக்கு ஃபீஸு கட்டு. அப்போ தெய்வம் கூட இருக்காரு, தெய்வம் நடத்துறாரு, ஏன்டா போய் சொல்லி தெரிய வீடு வீடா பிச்சை போய் இருக்கிற பிச்சைக்கார பயிலுங்க. உனக்கு ஒரு 40 பேர் 50 பேர் வேறு விசுவாசி வேறு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறது. 43 வருஷம் ஆச்சே, எவள்கிட்டையும் போய் உட்காந்து பிச்சை எடுத்தது கிடையாது. என் ஸ்தாபன தலைவர்கள் சாதையா இருந்தார், கிருஷ்ணனையா இருந்தார், எனக்கு மேலே தாஜா பசியான் ஒருத்தர் இருந்தார். எந்த தலைவர்கள்ட்ட போய் ஐயா இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ தேவை இருக்கு, நான் இடம் வாங்கணும், நான் கட்டடம் கட்டணும், நான் கன்வென்ஷன் நடத்தணும், ஏதாவது தாங்க 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 போடே போடே பிச்சை போடே. தலைமை தலைவர்கள் வேணும், ஆனால் பிச்சை எடுக்க மாட்டேன், பிச்சை எடுக்க விடலை என் தெய்வம். விசுவாசிகள்கிட்ட கொடை 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 கொடுத்தால் கொடுக்கப்படும் குடிக்கி போடுவார்கள் போடுவாங்க. ஏன்னா பொய் நம்பிடாத. பிச்சை எடுத்துட்டே சில ஊழியக்காரன், எல்லாம் கள்ள ஊழியக்காரன். யாரு கேட்டு வாங்குறவன் கள்ள ஊழியக்காரன், அவன் சபை நடத்தலாம், அவன் பாஸ்டா இருப்பான். என்னைக்கு வாயிலிருந்து கூடுன்னு சொல்லி தனியா கேட்டானோ சுவாலி முடிச்சிருக்கும், இவன் வருமானத்துக்காக ஊழிச்சிருக்கான். அப்ப ஐயா காணிக்கை பத்தி பிரசவம் பண்ணக்கூடாதா? பண்ணடா, ஓயாம பண்ண. இப்படி ஒரு தடவை பண்ணு, எங்களுக்கு தெரியுங்களா? எங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீ ஏன் பிச்சை எடுக்கிற? ஆனா வெளியே தானே பாஸ்டர் சொல்லுவா. கண்டுபிடி கண்டுபிடி, கள்ள ஊழியக்காரன், கல்லா போச. அப்ப வருமானத்துக்காக செய்யறானா? அவனுக்கு பேரு போலி சம்பாதிக்கிறதுக்காக செய்யறானா? அவன் முன்னாடி பிள்ளைய காப்பாத்துறதுக்காக செய்யறானா? இதெல்லாம் கிருபாத்திர விசுவாசிகள் கண்டுபிடிச்சிருக்கணும். இல்லையா அவங்கள புரிய பாசி அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எதுக்காக ஊழியம் செய்யறான்? சம்பாதிக்கிறக்கா? சொத்துக்கு மேல சொத்து சேர்க்கிறக்கா? பிள்ளைகளை பெரியாளாக்கிறக்கா? சொத்தை சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்குறக்கா? இதுக்காக நம்ம காணி கொடுக்குறோம்? அறிய வேண்டாம். யார்கிட்ட கொடுக்குற காணிக்க? எவன் கள்ள ஊழியக்காரன்? சபை நடத்துறவங்க நல்ல ஊழியக்காரன் நினைச்சிடக்கூடாது. அதை சோதிச்சு பார்க்கணும். அதை ஆண்டவர் நம்ம கையில் விட்டார். சோதித்து பார்த்து அவன் தன் அப்போஸ்தலன் சொல்றான், அவனை சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் கள்ளர்கள் என்று கண்டறிஞ்சிங்க. அது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஆவியானவர் சொன்னார். நீங்க கண்டுபிடிக்கீங்களா? ஆத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கட்டு கூப்பிட்டுக்குருவோம். நம்ம ஊழியக்காரர்களை கூப்பிட முடியாது. இப்படி எல்லாம் சூஸ் பண்றீங்க, பரிசுத்தாரு சந்தோஷப்படுவாரா? நான் 43 வருஷம் வந்திருக்கப்பா. இதெல்லாம் பகுத்தறிகிற இடத்துல ஆவியானவர் கொண்டு போடுவார். உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாரு உனக்கு கரெக்டா கொண்டு போவார். வேற யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஆவியானவரே சொல்லி கொடுத்துருவார். அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காரணத்தை அடிப்படையாக்குங்க. தன்னை தான் நேசிக்கிறானா? இப்ப சன்னியாசி இருப்பான் சில ஊழியக்காரன், அவன் தேவைகள் எல்லாம் சம்பூர்ணமா சந்திக்கப்படாது. அவன் தன்னை நேசிக்கிறவன். அப்ப தன்னை தான் வெறுத்து என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு ஊழியக்காரன், தன்னை தான் வெறுக்காதவன் எனக்கு ஊழியக்காரன் இல்ல. கள்ள அப்போஸ்தலன் யாரு? கள்ள மேய்ப்பன் யாரு? கண்டுபிடிச்சுக்க. ஒன்னும் பணத்துக்காக செய்யறானா? பேரும்பூலம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யறானா? இல்ல தனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கணும், தான் விரும்புறது ஆசைப்படுறது எல்லாம் தனக்கு பூர்த்தி பண்ணணும், அதுக்காக ஊழியம் செய்யறானா? கண்டுபிடி. பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர்கள் கீழே சொல்லியிருக்காரு. அந்த 56 திரும்ப வாசி. அவருடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்கமயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். இப்போ தின்னுட்டே இருப்பாங்க. அடுத்து பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். பாத்தீங்களா? மேய்ப்பர் தான், அவன் பாஸ்டர் தான், அவன் ஜெபம் நடத்துறான். அவனுக்கு 500 ஆத்துமாக்கள் இருக்கு, 3 ஆறான 4 ஆறான நடத்துறான். ஆனா பகுத்தறிவு இல்லையே. பகுத்தறிவு இல்லாத பாஸ்டர் ஆண்டவர் சொல்றாரு. தேவனை புரிந்து கொள்ளணும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளணும், தேவனுடைய நேரங்களை புரிந்து கொள்ளணும், தெய்வ சுபாவ அடைகிற வழி என்னன்றதை புரிந்து கொள்ளணும். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் ஒரு ஆராதனை நடக்குது, ஒரு சபை நடக்குது அப்படின்னா அவன் அந்த பாஸ்டர் நடத்துறான் அப்படின்னா அவன் பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பன். நான் கள்ள மேய்ப்பன் சொல்றது. நல்ல மேய்ப்பன் பேர் போட்டா போதுமா? எங்க சர்ச்சுக்கு பேரு நல்ல மேய்ப்பன் சபை. ஏன்னா பேர் இல்லலே, பேர் எல்லாம் நமக்கு தான் கிறிஸ்துவ பேர் இருக்கு. பேர் இருந்துச்சிய எதுக்கு அந்த பேரு? பேர் வச்சிருக்கான். பேரு சபைக்கு பேர் வைக்கிறது, உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது, உனக்கு பேர் வைக்கிறது இல்லப்பா பெருசு. அந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சாயல அடையணும், அவன் தான் கிறிஸ்தவன். உண்மை இல்லையே, குமாரனுடைய சாயல் கடுகளவு கூட இல்லையா? ஒரு பேபி கிறிஸ்டியன் அளவு கூட வரலையே, குழந்தை அளவுக்கு கூட வரலையே. அப்புறம் வளரணும், பெரிய ஆளாகணும், அது வேற.
அப்ப பேர் இருக்கிறதுனால நீ கிறிஸ்தவன் அல்ல. உங்க அப்பா பேர் வச்சதுனால நீ கிறிஸ்தவளா? அப்படியா பரலோகத்தின் தேவன் சொல்றாரு? அப்படியா பைபிள் சொல்லியிருக்கு? பைபிள் கையில வச்சுக்கல படி. நீ உன் பிள்ளைகள் பேர் வச்சதுனால அவன் கிறிஸ்தவனா? இவன் கூட்டத்துக்கு வரணும், ஆளு பெருசா நிறைய வரணும்னு சொல்லிட்டு இவன் ஞானதானம் கொடுத்து கூட்டத்தை வச்சுக்கிறான். இந்த பாஸ்டர் பகுத்தறிவில்லாத மேய்ப்பன். கூட்டத்தை சேர்க்கறதல்ல ஆத்மாதாயம், மறுபிறப்புக்குள்ள நடத்துறது ஆத்மாதாயம். நான் பகுத்தறிவாரு. ஐயா யாழ்தான் ஐயா யாழ்தான் இந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கா? நாங்கள் கூட்டம் சேர்க்க வந்தோம், மதம் மாத்திரக்க வந்தோம் இல்ல. மறுபிறப்புக்குள்ள நடத்தணும், மனம் திரும்புதலுக்குள்ள நடத்தணும். பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாங்க பரிசுத்த அபிஷேகம். ஆவியானவர் இறங்கி அவங்களை நடத்தணும். நான் நடத்திடக்கூடாது, சபையார் நடத்திடக்கூடாது, ஆவியானவரே நடத்தணும். அதான் பரிசுத்த ஆவியானவர் நடத்துறது. கூட்டத்தை சேர்த்தேனே அப்படியா பரலோகம் வராதியா? 3 ஆராதனை 4 ஆராதனை 7 ஆராதனை வச்சு என்ன 4 பாச இலை ஆராதனை எதுக்கு எதுக்குன்னு கேட்டேன். தேவன் சொல்லிடுவாரு, நல்ல பாட்டு ஆராதனை இருக்கு சாமி. அடே உன் பாட்டின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணையின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. கேஜ போடுற ரிப்பாட்டு, தபல போடுற ரிப்பாட்டு, பேட் அடிக்கிற ரிப்பாட்டு, எனக்கு அது வெறுப்பா இருக்குன்றார். படிச்சிருக்கீங்களா? அந்த வசனம் படிக்க மாட்டியே. ஆக்கு தாத்தா ஆக்கு தாத்தா என்ன ஆச்சரியப்பார். ஏன்னா எப்போ நம்ம ஆவிக்குறிகளா மாறுறது? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம ட்ராக் கரெக்டா இருக்கா? கடவுளுடைய பார்வையில் செக் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் செக் பண்றதுக்கு தான் இந்த கூட்டம் வச்சிருக்கு. எதை எதை விட்டு விலகணும், எதை எதில் இசைஞ்சு போகணும், இதுக்கு தான் இந்த கூட்டங்கள், இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள்னு சொல்றது. இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம உணர்த்தப்பட்டு அதை விட்டு விலகி வாழணும். பழைய ட்ரெண்ட்லேயே ஓடக்கூடாது, பழைய ட்ராக்லேயே போகக்கூடாது. இது புதிய வருஷம் புதிய ட்ராக் போட்டுக்கிறணும். வசனப்படி தான் ஓடணும், சத்தியத்தின்படி தான் ஓடணும், ஆவியானவர் சொல்றபடி தான் ஓடணும். அதுதான் சரி, மற்றதெல்லாம் சரியில்லை. சில ஆளுகளுக்கு பருப்பு சாம்பார், பருப்பு பருப்புனா வெறுப்பியா? ரசம் ரசம் இன்னைக்கு சாப்பாடு, ரசம்னா ரசம்யா, கறினா சரி. இந்த மாதிரி பார்ட்டியா இருந்தா எப்ப உருப்படா? யோசிச்சு பாருங்க. இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும், சரியானதை கண்டுபிடிக்கணும். அதான் பகுத்தறிவு. எல்லாரும் தான் பாஸ்டர்ஸ், எல்லாரும் தான் அப்போஸ்தலர், எல்லாரும் தீர்க்கதரிசிகள், எல்லாரும் சுவிசேஷகர்கள், எல்லாரும் போதகர், பைபிள் காலேஜ் நடத்துறாங்க. கண்டுபிடிக்கணும் இதுல யார் கள்ள. அப்ப இந்த கண்டுபிடிக்கிற பொறுப்பு யாருக்கு, யார் கையில கொடுத்திருக்காரு? நம்ம கையில. கண்டுபிடிக்கிற பொறுப்பு யார் கையில கொடுத்திருக்காரு? நாம கையில. அப்ப பகுத்து தெரியணும்ல. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்னன்றது தான் நான் பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 சொல்றேன். ஒண்ணு, அவன் பணத்துக்காக காசுக்காக அந்த வேலையை செய்யறானா, அந்த ஊழியத்தை செய்யறானா, அந்த சபை நடத்துறானான்னு பார், அந்த ஜூசிய கூட்டம் நடத்துறானா பார். இல்ல பேரும் புகழ அவனுக்கு வரணும், அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த வேலை செய்யறானா, பகுத்தறி. இல்ல அவன் குடும்பத்துக்கு, அவன் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக இந்த ஊழியம் செய்யறான் பாரு. உன் கையில என் கையில தான் அந்த பகுத்து பார்க்கிற இடத்தை கொடுத்துருக்காரு. சோதித்து அறி. இவாரு போயிட்டு இருக்காத, எல்லாம் ஒண்ணுதான் போகாத, கண்டுபிடி. எபேசு சபை 1ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்ச, நீங்க கண்டுபிடி. இப்படி கண்டுபிடிச்சு இந்த கொரிந்து சபையில் உள்ளவன் பூரா, கொரிந்து சபையை கட்டினது பவுலு போய் பிரசங்கம் பண்றான். கடிதத்தின் மூலமா, தூரத்தில் இருந்தாலும் கடிதத்தின் மூலமா செய்தி அனுப்புவான். எவ்வளோ இடையில போட்டு விட்டான் இந்த சபை மக்கள் மத்தியில், கொரிந்து சபை மக்கள் மத்தியில். பவுல் எல்லாம் அப்போஸ்தலன் கிடையாது. அதன் மூலமா தான் அந்த சபையே கட்டப்பட்டது. அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவன் நான் ஊர் உலகத்துக்கு நான் அப்போஸ்தலன் இல்லாட்டாலும் உங்களுக்கு நான் அப்போஸ்தலன்டா அப்படிங்கிறான். ஏன்னா எல்லாரையும் கலப்பையன்னு சொல்லி ஒரிஜினலையும் கலப்பைன்ட்டாங்க. இந்த மாதிரி ஆபத்துல வர கவனிச்சுக்கிறீங்க. அதுக்கு தான் நான் மெயின் காரியத்தை சொல்லித்தரேன். பணத்துக்காக ஒளிஞ்சிடானா, வருமானத்துக்காக, தனக்கு பேரும் புகழும் சம்பாதிக்க வைக்கிறானா, அவன் குடும்ப கோத்திரம், அவன் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கானா, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். தன்னைத்தானே நேசித்து தனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றக்காக ஒளிஞ்சிடானா, இல்ல தன்னை வெறுத்து ஒளிஞ்சிடானா, கண்டுபிடி. அப்படி நீ சோதிச்சு அறிஞ்சாதான் எவன் கல்லன், எவன் நல்லவன் பொல்லாது. அப்ப எல்லாரும் பொல்லாதவன் சொல்லி தள்ளிடாத. எல்லாரும் நல்லவன் சொல்லிட்டு ஒரு சேர்த்துறாத. ரெண்டுக்கு நடுவில் சோதித்து பார்த்து தெளிவாயிரு, சுத்தமாயிரு, தேவன் பார்க்கிற மாதிரி பாரு. அந்த பரிசுத்த ஆவி உள்ள இருந்தா தான் அந்த பார்வை கிடைக்கும். ஆண்டவர் நமக்கு அந்த உதவியை செய்யணும். அப்ப இவ்வளவு நேரமும் இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு வார்த்தையில தந்திருக்கிறார்.
இதெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு வந்ததா இல்லை. இந்த வசனத்தை தியானிப்போம் தான் வந்தேன். வந்த இடத்துல நானா பேசணும்னா நான் அந்த வசனத்தை மட்டும் பேசிட்டு போயிட்டு இருப்பேன். ஆவியானவரே என்ன பேச விட்டுறாதீங்க, அந்த மக்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க பேசுங்க அப்படி நான் ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன்னா சில நேரம் ட்ராக் நான் போட்ட ட்ராக்ல போக முடியாது. அவர் பேசிட்டு இருப்பார். அது எனக்கு தெரியாது யாருக்கு பேசுறாரு. அவர் யாரை மனசுல வச்சிருக்காரோ அவங்களை கரெக்ட் பண்றதுக்கா பேசிட்டு இருப்பார். எனக்கு தெரியாது. அதனாலதான் சில இடங்கள்ல சில வசனங்கள்ல செய்திகளை ஆயத்தம் பண்ணி வச்சாங்க. ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஒருத்தன் வந்தாருன்னா ஆவியானவர் நடத்த ஆரம்பிச்சிருவார். சில இடங்களை நீ பேசினா போதும்டா அப்படின்னு அவர் திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா நம்மளை பேச விட்டுருவார். அந்த செய்தி போதுமானதா இருக்கும். ஆவியானவரும் ஆமீன் போடுவார். ஆவியும் மனவாட்டியும் சரி என்றால் கேட்கிறவரும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அது ஆமீன் போட வைப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட். எனக்கு அந்த இடம் பிளாக் ஆகுது, அதனால திரும்ப வசனத்துக்கு வரேன். திரும்ப வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. அப்போ இந்த சுத்திகரிப்பு கூட்டம் நம்ம கூடி வரோம் இல்லையா, இந்த 3 days ஒரு 3 நாள் நம்ம ஒதுக்கி நம்ம அந்த இடத்துல தேவசமத்தில் வந்து உட்கார்ந்து நமக்குள்ள இருக்கிற மறைஞ்சிருக்கு, நமக்கு தெரியாமலே நமக்குள்ள மறைஞ்சிருக்கிறதெல்லாம் சுட்டி காண்பிக்கப்பட்டு உணர்த்தப்பட்டு அதெல்லாம் அறிக்கை செய்யப்பட்டு வாயினாலே அறிக்கை செய்யப்பட்டு நாம விலகணும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்து வாழ்க்கையில் இருக்கிற கரைகளும் திரைகளும் பிழைகளும் நீங்கணும். அதனால இந்த கூட்டத்துக்கு பேரு சுத்திகரிப்பின் கூட்டம். அப்ப எடுத்து பேசுற வசனம் உணர்த்தக்கூடிய வசனம், குறைகளை உணர்த்தக்கூடிய வசனம், குற்றங்களை உணர்த்தக்கூடிய வசனம், தவறுகளை சுட்டி காண்பிக்கக்கூடிய வசனம், நம்முடைய முடிவுகளும் நம்ம போற பயணமும் சரியா தப்பா என்று சொல்லிக் கொடுக்கிற வசனம். அதான் சுத்திகரிக்கிற வசனம். நம்முடைய நம்பிக்கை சரியானதா, நம்முடைய விசுவாசம் சரியானதா, நம்ம வைத்திருக்கிற அன்புகள் எல்லாம் சரியானதா, அதுல எது எதுல தவறு இருக்கு அப்படின்னு சுட்டி காண்பிக்கிற வசனம் தான் சுத்திகரிப்பு கூட்டத்தில் எடுக்கிற வசனங்கள். அந்த வசனங்கள் நம்முடைய மனதுக்குள்ள போகணும், நம்ம உணர்த்தப்படணும், அதை ஒப்புக்கொள்ளணும். அது ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒரு தேவனுடைய விருப்பத்தின்படி உள்ள பாதைக்கு திரும்பி வந்துடணும். அப்படி வரும்போது நாம பந்தியில் பங்கெடுக்கிறதுக்கு தகுதியாகிறோம். இந்த சுத்திகரிப்பு இல்லாம பந்தியில் பங்கெடுக்கிறவங்க இருக்காங்க, தங்களை சுத்திகரிச்சுட்டு பங்கெடுக்கிறவங்க இருக்காங்க. இந்த பந்தியில் பங்கெடுக்க தகுதி எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பந்தியை தூக்கி வச்சுட்டு ஓடுறவங்களும் இருக்காங்க. இந்த 3 பிரிவுல நம்ம எந்த பிரிவுன்னு நாமளே புரிஞ்சுக்கிறோம். நம்ம எந்த பிரிவுக்குள்ள இருக்கணும், எந்த குரூப்புக்குள்ள இருக்கணும். அப்போ பாத்திரமாக்கணும்னா நம்மளை நாமே பாத்திரமாக்க முடியாது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்தோம்னா அவர் பாத்திரமாக்குவார். மன்னிக்க வேண்டியதை மன்னிப்பார், பரிசுத்தப்படுத்த வேண்டிய இடங்களை பரிசுத்தப்படுத்துவார், விளக்க வேண்டிய இடத்துல விட்டு விலக்கி கொண்டு வந்து சேர்ப்பாரு. இதெல்லாம் இந்த தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நடக்கும். இதுக்கு பேரு சுத்திகரிப்பு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? இது ஆராதனை அல்ல, இது வேற வரவு இல்லை, காத்திருப்பு கூட்டமும் அல்ல, இது சுவிசேஷ கூட்டமும் அல்ல, இது சண்டே கிளாஸ் விபிஎஸ் அல்ல, அதுவும் கூட்டம் தானே. இந்த கூட்டத்துக்கு பேரு சுத்திகரிப்பு கூட்டம். என்னடா சுத்திகரிப்பு? எங்களுடைய ஆவியில மாம்சத்துல இருக்கிற அசுத்தங்கள், அசூசிகள், அழுக்குகள், தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் எங்களுடைய மனதில் உட்கார்ந்துருக்கோம். நாங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்போம், அது மனுஷிக முடிவா இருக்கும், அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. அதெல்லாம் நாங்கள் மாற்றணும். நாங்கள் இதுவரைக்கும் பயணித்து வந்த பாதையில ஏதாவது அழுக்கு வந்திருக்கும், அசுத்தங்கள் வந்திருக்கும், மனுஷனுக்கு பிரியமானது வந்திருக்கும், எங்களுக்கு பிரியமானது வந்திருக்கும். இதெல்லாம் எங்களை விட்டு நீக்கணும்ல. தேவனுக்கு பிரியமானதை தான் எங்க மனசுல உட்கார வைக்கணும். அதுக்கு தாயா இந்த கூட்டம் எங்களுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுக்கணும். சுத்திகரிப்பு கூட்டம்னா நீங்க போயிட்டு பங்கெடுக்கிற கூட்டங்கள் மாதிரி இந்த கூட்டம் இல்ல. இது குற்றங்களையும் குறைகளையும் உணர்த்தி காட்டுகிற கூட்டம். அது உணர்த்தின உடனே அதை ஒப்புக்கொண்டு அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற கூட்டம். தேவனோடு கொஞ்சம் இன்னும் நெருங்க வைக்கிற ஒரு கூட்டம். தேவனோடு இன்னும் கொஞ்சம் நெருங்க வைக்கிற கூட்டம். அப்ப இந்த கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு கேட்டா இப்படி பதில் சொல்ல தெரியும். எங்களை பரிசுத்தப்படுத்துற கூட்டம்யா. அப்ப இதுவரைக்கும் இங்க பரிசுத்தம் இல்லையா? பரிசுத்தம் இல்லாம தான் போயிட்டீங்களா? இதுவரைக்கும் இருந்த பரிசுத்தத்தை விட இன்னும் ஒரு படி மேல பரிசுத்தத்தை போறதுக்கு தான் அந்த கூட்டம். இப்படி சொல்லி கொடுங்க.
இரண்டாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் சாசு. அவைகளுக்கு நீங்க இப்படி சொல்லிக் கொடுக்கணும். அதான் பகுத்தறிவு உள்ள மேய்ப்பர்கள். அறிவு இருக்கணும், அந்த அறிவு பகுத்தறிவா இருக்கணும். அப்ப அது ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும் பத்தியா? அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற கூட்டம், நம்மளை சந்தோஷப்படுத்துற கூட்டம் இல்ல, நம்ம குடும்பத்தை சந்தோஷப்படுத்துற கூட்டம் இல்ல, நம்ம போய் வேலை செய்யற இடத்துல உள்ளவங்களை சந்தோஷப்படுத்துற கூட்டம் இல்ல. இந்த கூட்டம் நம்மை ஆட்கொண்டவரும் நாம் யாருக்கு சேவை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோமோ அவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு கூட்டம். பூமியிலே ஒருவன் மனம் திரும்பினால் பரலோகம் சந்தோஷப்படும் சொன்னாரா சொல்லலையா? அப்ப எந்தெந்த விஷயத்துல மனம் திரும்பணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அந்தந்த விஷயத்துல நம்ம இந்த பூமியில மனம் திரும்ப நம்ம டெடிகேட் பண்ணிட்டோம்னா பரலோகம் சந்தோஷப்படும், தேவன் சந்தோஷப்படுவார், தூதர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். அங்க தேவன் நம்முடைய கூட்டத்தை பத்தி ஒரு சந்தோஷ முகத்தை சிங்காசனத்தில் உட்கார்ந்து காமிச்சாருன்னா பார்த்துட்டே இருக்கிற தூதர்களுக்கு சந்தோஷம். நம்ம ஆண்டவர் சந்தோஷமா இருக்காரு, சங்கடப்படலை. அப்ப இந்த கூட்டம் இறைவனை சந்தோஷப்படுத்துற கூட்டம், நம்மளை சந்தோஷப்படுத்துற கூட்டம் இல்லை. அவருடைய சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பலியாக்கணும். துதிப்படி சோத்திரப்படி சொல்லிட்டு வாயினாலேயே அல்வா கொடுத்துட்டு போயிடக்கூடாது. துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்திரம் சோத்திரம் இதெல்லாம் வாயில் அல்வா 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 கொடுக்குறது, பாயசம் குடிச்சிட்டு வாயிலே பாயசம் நினைச்சிட்டு போயிடுவாயா? அவன் வந்து உட்கார்ந்தானா பேசி 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 வாயிலே பாயசம். இந்த மாதிரி பாட்டியா நம்ம இருக்கக்கூடாது, எல்லாமே ஒரிஜினலா இருக்கணும். நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய பார்வைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் எல்லா இறைவனையும் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த பூமியில ஒருத்த மனம் திரும்ப மனம் வைக்கிறான், மனம் திரும்புவதற்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்றான். ஏன்னா நம்ம சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாம தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. நம்ம சந்தோஷம் நடக்கணும்னு நினைச்சோம்னா தேவன் சந்தோஷப்பட முடியாது. சாக்ரிஃபைஸ் ஆங்கிலத்தில், தமிழ்ல பலி. தமிழ்ல ஏதனாருக்கே தெரியும் சந்தோஷம் இந்த பூமியில இருந்துச்சு. சந்தோஷங்களை தியாகம் பண்ணதுனால அவரை சந்தோஷப்படுத்த முடியுச்சு. 2 நேரம் சாப்பாடு இல்லை, 1 நேரம் சாப்பாடு வருது, சுற்றி பிள்ளைய உட்காந்துருக்கு, தான் வாங்கி வாங்கி திங்குது, எல்லாத்துக்கும் பங்கு வச்சாச்சு. நம்ம பங்கையும் கேட்குது, நமக்கு சாப்பிடணும்னு இருக்கு, அதில் கொடுத்தாச்சு. புள்ள கேட்குது, என்ன பண்ணுவேன்? நீ திட்டா நான் திங்க சொல்லுவேன், கொடுத்துட்டு இருக்க பத்தியா? அதான் அன்பு. இது போல இறைவன் மேல உனக்கு ஒரு அன்பு இருக்குமானால் இறைவனுக்காக சில காரியங்களை நீ அனுபவிக்கிற காரியத்தை தியாகம் பண்ணுவார். அதான் பலி, அதான் பலியாகிறது. இந்த அன்புக்குள்ள நாம கடந்து போகணும். சில தியாகம் பண்ண முடியாது, தியாகம் பண்ணணும். அவர் தான் தியாகம் பண்ணணும்னு நினைச்சா அவர் தியாகம் பண்ணிட்டார். ஜீவனை கொடுக்கறத பார்க்கணும் பெரிய அன்பு என்னையா இருக்கு? கொடுத்துட்டார் இல்லையா? ஊரே கொடுத்துட்டார். நீ நல்லா நீ ரட்சிக்கப்பட்டு ஞானம் எடுத்து அபிஷேகம் பெற்று நீ சபையாகி நீ பரிசுத்தத்து மேல பரிசுத்தம் ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்தமாகி நீ பரலோகம் வந்தா போதும். அதனால நான் சாகணும்னா நான் சாகுறேன்னு சொல்லி சிலுவையை தூக்கிட்டு போய் செத்துட்டாரையா? ஜீவனை கொடுக்கிற பார்க்கிற பெரிய அன்பு எங்கயா இருக்கு? உயிருக்கு மேல பெரிய அன்பு இருக்கு. உயிரே கொடுத்துட்டாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5:8. பாத்தீங்களா? உயிரை கொடுத்துதானே அன்பு கொடுத்துருக்காரு. அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காருல்ல, பலி ஆயிருக்காருல்ல, அதான அன்பு. அப்ப நம்மை ஆட்கொண்டவர் நாம் சேவிக்கிறவருமாகிய தெய்வத்துக்கு ஒருத்தன் அவர் உயிரை கொடுத்தா நம்மளும் உயிரை கொடுக்குற இடத்துக்கு வந்துடணும். அதனாலதான் மிஸ்ரீயர்கள் ரத்த சாட்சியில மறிச்சாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாம் இயேசுநாதர் போன பிறகு அவங்க ஒவ்வொரு நாட்டில் போய் ரத்த சாட்சியில மறிச்சாங்க. தோமாலாம் ஊழியம் செஞ்சு 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 ஒரு தடவை பிரேயர்ல இருக்கும்போது இந்த இந்து வெறியர்கள் எல்லாரும் ஈட்டினால குத்தி கொண்டுட்டாங்க. ரத்தம் சிந்தி தான் செத்தார். தன் தலைவன், தன்னை அழைத்தவர், தன்னுடைய ஆராதனைக்குரியவர், தன்னை ஆட்கொண்டவர், தான் சேவித்தவர், அதுக்காக தேசத்தை விட்டான், இஸ்ரேல் தேசத்தை விட்டான், ஜாதிக்காரனை விட்டான், சொந்தக்காரனை விட்டான், பாச பேச சொந்த பாசையை விட்டான், அந்நிய தேசமாக இந்தியாவுக்கு வந்தான். அதுவும் தியாகம் தான். கடைசியில் உயிரே கொடுத்து இந்த உலக வாழ்க்கையை முடிக்கலாம் முடியா? அதான் பெரிய சாக்ரிஃபைஸ். அதை செய்யாம துதிக்கிறோம் துதிங்க சோத்திரம் சோத்திரம் வாயிலே பாயசம் அடிட்டு போயிட்டு இருக்காம இதெல்லாம் நம்ப கூடாது. இவர்களெல்லாம் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள பாடகர்கள். இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சு சோதிச்சு பார்த்து நீ வெளியே வந்துடு. அதோட ஜாயிண்ட் அடிக்க கூடாது. வருமானம் வருவங்கிறதுக்காக போய் ஜாயிண்ட் அடிக்காத.
உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டக்கூடாது. எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட இருந்தா உள்ள தப்பிப்பார். அதனால புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி அதுக்கெல்லாம் தப்ப? ஆவியானவர் உள்ள இருக்கணும். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களோடு வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன் சொன்னார்ல. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறபடியால் நம்முடைய மாம்சத்திலும் நம்முடைய ஆவியிலும் உண்டான அசூசி நீங்க தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோ. என்ன வாக்குத்தத்தம்? அவங்களுக்குள்ள உலாவுவேன். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமா 2 கொரிந்தியர் 17 வாசி. இதான் சுத்திகரிப்பு. பிரிஞ்சு வர முடியல. இப்ப நான் சொன்ன விஷயத்துல சில காரியங்களை விட்டு நீங்க பிரியணும். அதுல இந்த ஊழியக்காரங்களை விட்டு பிரிய வேண்டியிருக்கு. நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து அடுத்து பாவ வாழ்க்கைக்குள்ள போயிடாதீங்க. அசுத்தமானதை தொடாதீர்கள். அடுத்து அப்பொழுது உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். அடுத்து வாக்குத்தத்தம் என்ன? அவர்களுக்குள்ளே உலாவி. அந்த வசந்த வாசி நல்லா கவனிக்கணும். ஓ குடும்பத்துக்குள்ள அவர் வாசம் பண்றாரா? ஓ சபைக்குள்ள வாசம் பண்றாரா? ஓ ஊழியத்தில் வாசம் பண்றாரா? நான் அவர்களுக்குள்ளே உலாவி. அப்ப நமக்குள்ளேயும் உலாவணும். நம்ம குடும்பத்துக்கு மத்தியில யார் யாரெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்காங்க, வாசம் பண்றாங்க நம்மளோட, இது போல ஆவியானவர் வாசம் பண்ணணும். அப்ப சொல்றாரு, இப்படி நான் உனக்குள்ள இறங்கி உலாவுவேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால எல்லாரும் நிரம்பி இருக்கணும். யாரும் பரிசுத்த ஆவி பெறலைன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் பரிசுத்த ஆவி நிரம்பும் போது நமக்குள்ளே ஆவியானவர் இறங்கி உலாவுவார். அடுத்து நம்முடைய குடும்பத்தில் வாசம் பண்ணுவார், நம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணுவார், புத்தரோடு வாசம் பண்ணுவார், மனைவியோடு வாசம் பண்ணுவார். நம்ம கூடி வந்து ஆராதிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய சபையிலேயே வாசம் பண்ணுவார். அப்ப நமக்குள்ள முதல்ல உலாவரும். நான் உலாவுவேன், நான் உன் குடும்பத்தில் வாசம் பண்ணுவேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன், உன் சபையில் வாசம் பண்ணுவேன், உன் பிள்ளைகளோடு வாசம் பண்ணுவேன், உனக்குள்ள இறங்கி உலாவுவேன். அவர் எப்போதும் உலாவிட்டே இருப்பார். இப்படி நீ எனக்கு இடம் கொடுத்தா நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு பிதாவாக இருப்பேன். அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லுவார். சும்மா அப்பா அம்மா இந்த வயசானவங்களெல்லாம் அப்பா அம்மான்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஏசுனாருக்கு என்ன வயசாகி போச்சு? அப்பா அம்மா இதெல்லாம் டுபாக்கூர் கேஸ். மறுபடி பிறந்தவர்களாய் நாம் அவரை அப்பான்னு கூப்பிடணும். அப்படி கூப்பிட்ட பிள்ளைகளை தான் இப்ப சொல்றாரு, நான் உனக்கு அப்பனா இருக்கணும், நீ எனக்கு பிள்ளையா இருக்கணும்னா நான் உனக்குள்ள இறங்கி உலாவணும். மறுபடி பிறந்தா போதாது, ஞானஸ்நானம் எடுத்தா போதாது, உனக்குள்ளே நான் இறங்கி உலாவ வேண்டும். உன் குடும்பத்தில் நான் வாசம் பண்ணணும், நீ பக்கம் இருக்கிற சபையில வாசம் பண்ணணும், நீ ஊழியத்துக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் நான் உன்னோடு கூட வாசம் பண்ணணும். அதுக்கு நீ இடம் கொடுத்தா நான் உனக்கு பிதாவா இருப்பேன், அப்பனா இருப்பேன், நீ எனக்கு பிள்ளையா இருப்பேன். இதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் வாங்கியிருக்கீங்களா? இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு வந்துச்சு? எனக்கு மட்டும்தான் தருவார், உனக்கு தரவே மாட்டார். நீ அதை விரும்பலையே. உனக்கு கடன் கிடைப்பாரா, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிப்பாரா, புதிய வீடு கொடுப்பாரா, ப்ரமோஷன் கொடுப்பாரா? துர்க்க பயிலும் அப்படித்தான் கேட்கிறேன். கடவுள்கிட்ட இந்துக்கணும் அதான் கேட்கிறேன், ஜாதியை கும்பிட்டு கும்பிட்டு இவ பயிலும் அதான் கேட்கிறேன், நீ அதான் கேட்கிற, ஆட்சிக்காரனா அதான் கேட்கிறேன், ஜீவக்காரனா அதான் கேட்கிறேன், நீ அதான் கேட்கிற. வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் வரணும்? இந்த வாக்குத்தத்தம் வரணும். இந்த வாக்குத்தத்தம் பலிக்கணும்னா சுத்திகரிப்பு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கணும். அதான் கம் டு தி பாயிண்ட். நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு பிதாவாக இருப்பேன். விலக வேண்டியதை விட்டு விலகு. யாருக்கு பேசுறாரு? ரட்சிக்கப்பட்டு யாருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களுக்கு தான் பேசுறாரு. நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், உனக்கு அப்பனா இருப்பேன். அப்பான்னு நீ கூப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். எதை விட்டு விலகணும்னு மேல சொல்லி இருக்கு. விக்கிரகங்களை விட்டு விலகு, பேலியாரை விட்டு விலகு, அப்புறம் என்னது இருளை விட்டு விலகு 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 விலகுன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. நான் உனக்குள்ளே உலாவி உன்னோடு கூட நான் வாசம் பண்ணி உனக்கு நான் தேவனா இருப்பேன், நீ எனக்கு பிள்ளையா இருப்ப, ஜனமா இருப்ப. அப்ப நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். இதெல்லாம் விட்டு விலகுனா நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். இது யாருக்குள்ள ஒரு செய்தி? அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைக்குள்ள செய்தி. பரிசுத்தாவிலே நம்புறியா? அந்நியபாஷை பேசுறியா? உனக்கு தான் இந்த செய்தி. நீ இன்னும் விட்டு விலக வேண்டிய இடம் இருக்கு. நீ எதோட ஐக்கியப்பட்டு இருக்க? அதுவும் கூட்டம் தான், அதுவும் பிரசங்கம் தான், அதுவும் ஊழியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஐக்கியப்படுத்தியா? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது?
ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? கல்யாணம் வந்த உடனே ஓடுறது. அதான் அவிசுவாசியா இருந்தானே டவுரி நிறைய தருவானா போய் விழுகிறது. சாத்தானுக்கு பொறுத்தது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏதுன்னு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஸ்பெசிபிக்கா சொன்னது மேரேஜ். சபைக்குள்ள வந்த பிறகு நீ மேரேஜ் பண்ண வேண்டியது. விசுவாசியை தான் கல்யாணம் முடிக்கணும். அவிசுவாசி டவுரி கொடுத்தாலும் அழகா இருந்தாலும் கல்யாணம் முடிக்க கூடாது. அப்ப ஐயா லவ் பண்ணலாமா? உடனே வெட்டணும். மூதே எங்க வந்து உட்காந்துக்கிட்டு தேவாலயத்தில் தேவசபையில் உட்காந்துக்கிட்டு அவன் இந்துக்கள் பண்ணிட்டு, இஸ்லாமியம் பண்ணிட்டு, யூதம் பண்ணிட்டு, கத்தோலிக்கம் பண்ணிட்டு, சீசகாரம் பண்ணிட்டு நீ பண்ணலாமா? ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் விட்டு விலகுடா. ஒருவேளை தெரியாதனமா பிசாசு அதோட போய் ஜாயிண்ட் அடிக்க வச்சுச்சுன்னா விட்டு விலகு. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், நான் உனக்கு பிதாவாக இருப்பேன், நீ எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பாய். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உனக்கு இருக்கிறபடியால் உன் மாம்சத்திலும் உன் ஆவியிலும் உண்டாயிருக்கிற அசுத்தங்களை நீக்கி 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 தெய்வ பயத்தோடு பரிசுத்தத்தை வளர்த்துரு, பூர்ணப்படுத்திரு. இப்ப வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் இந்த வருஷம் உனக்கு வந்துச்சு? வாக்குத்தத்தம் போட்டுட்டு காணிக்கை போட்டியா? வாக்குத்தத்தை எடுத்துட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா நான் ஒரு நாள் காணிக்கை கொடுக்க மாட்டேனே. 43 வருஷமா காணிக்கை கொடுக்கல. ஏன்? நானே காணிக்கை பெட்டியில் என்னையே போட்டாச்சு. அவருக்கு பலியாக காணிக்கையாக எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப காணிக்கையாக பிதாவுக்கு காணிக்கையாக கொடுத்தாரா? அவரே கொடுத்துட்டார். எல்லாரும் பலி செலுத்துவாங்க. இவர் சொல்றாரு என்னையே பலி செலுத்திட்டா. இதான் டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. வேற யாருக்கு கிடையாது, பிதாவுக்கு மட்டும்தான். யாருக்கு மட்டும் சொல்லுங்க? தூக்கம் வந்துச்சா? இந்த வருஷம் தானே குழந்தை சேச வச்சு தொட்டிலாம் வச்சு சந்தோஷமா இருந்தாங்க. ராரோ ராரோ ஹரிராரோ தூங்கு தூங்கு. வருஷா வருஷம் தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க பொம்மையை வச்சு. பாப்பாண்டவரும் தூக்கிட்டு போறாரு இந்த பொம்மையை. ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வெளியே வந்த எங்களுக்கு இருக்கிறார் அவருக்கு இல்லையே. ஸ்தாபனம் இருந்து என்ன செய்ய? கோடிக்கணக்கான மக்கள் கையில் இருந்து என்ன செய்ய? ஆளுகை இருந்து என்ன செய்ய? அதிகாரம் இருந்து என்ன செய்ய? பரிசுத்தாவி இல்லையே, சத்தியம் இல்லையே, தெய்வீகம் இல்லையே. பாப்பாண்டவர் ஒரு பொம்மையை குழந்தை பொம்மையை தூக்கிட்டு போறாரு. அது சுத்தி எல்லாரும் அப்படியே ரொம்ப இதா போறாங்க. வீடு வீடுக்கு தொட்டில் வைக்கிறான். குடில் குடில் ஸ்டார் போடுறான். கிறிஸ்துமஸ் மரம் வைக்கிறான். அவனுக்கு சந்தோஷத்துக்கு செய்யறாயா? ஆனா ஆட்கொண்ட தேவனுக்கு அது சந்தோஷம் இல்லை. நாங்க இறைவனுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமான்னு ஓடுற கூட்டம் நாங்க. தங்களை சந்தோஷப்படுத்துறது, குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறது, ஊர்க்காரனை உலகக்காரனை சந்தோஷப்படுத்துற வாழ்க்கை எங்களுக்கு இல்லை. அது வேண்டாம் தான் நாங்க வந்திருக்கோம். எங்களை ஆட்கொண்ட தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சந்தோஷப்படணும். அப்ப இங்க எப்பெல்லாம் நாங்க மனம் திரும்பணுமோ அப்பெல்லாம் அவர் சந்தோஷப்பட்டுட்டே இருப்பார். அதான் சுத்திகரிப்பு கூட்டம். அப்ப வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் நமக்குள்ள அவர் உலாவுவேன்னு சொல்றார். நம்ம எங்க போனாலும் கூட வருவேன்னு சொல்றார், வாசம் பண்ணுவேன்னு சொல்றார். குடும்பத்தில் இருந்தாலும், தொழிலில் இருந்தாலும், உத்தியோகத்தில் இருந்தாலும், சபைக்குள்ள இருந்தாலும், ஊழியத்தில் இருந்தாலும் நான் அவர்களோடு வாசம் பண்ணுவேன், நான் அவர்களுக்கு உள்ளே உலாவுவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறபடியால் அப்படின்னு எழுதுவான். அடுத்த அதிகாரத்தை தொடங்குறான். அப்ப இந்த வாக்குத்தத்தம் ஒரு சபைக்கு வேணுமா வேண்டாமா? ஊழியக்காரங்களுக்கு வேணுமா வேண்டாமா? இதை விட்டுவிட்டு வேற வாக்குத்தத்தம் வாங்கி வச்சுக்கிட்டு சில வாக்குத்தத்தம் படிக்கிறேன், சரியில்லை, அவனுக்கு பிடிக்கல, ஒன்று அதை போட்டுட்டு இன்னொன்று என்னங்களே எல்லாம் டுபாக்குரு. எல்லாத்தையும் விட்டு நம்ம மனம் திரும்பிடணும். குழந்தையா இருந்தோம் அவ்வளோ அதில் எல்லாம் சந்தோஷப்பட்டு அப்படி போனோம். வளர்ந்த பொழுது புருஷனான போதோ இவைகளை ஒழித்து விட்டேன். வளர்ச்சியை காட்டணும். ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் இருக்கும், அதில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கும், அதில் நம்ம போயிடுவோம். ஆனால் வளர வளர அதெல்லாம் விடணுமா வேண்டாமா? வளர்ச்சி இல்லாதவங்க அதில் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நீ நானும் வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன். அதான் அப்படிப்பட்டவர்களை நாம ஒழிச்சிடலாம். அவங்க ஒழிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம ஒழிச்சிருவோம். யார் வளர்ந்த கிறிஸ்தவங்க? அவங்க ஒழிச்சிருங்க. புதிய கிறிஸ்தவர்கள், பேபி கிறிஸ்தவர்கள் வளர்ச்சியை நோக்கி இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் சில காரியங்களுக்காக சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷப்பட்டு போட்டு நீ நான் வளர்ந்திருக்கோம்ல, நம்ம மட்டும் ஒழிச்சிடணும். வளர்ந்த கிறிஸ்தவர்கள் அதை ஒழித்து விட வேண்டும். பவுல் அப்படி சொன்னா, நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தைக்குரியவனை
யோசித்தே. எங்க இருக்க யோசனை? அப்ப இந்த குழந்தைங்கிறது அவங்க அப்பா அத்தா வீட்டில் பிறந்ததை வளர்ந்ததை சொல்லல. புரிஞ்சுக்க. சபைக்குள்ள வந்த பிறகு முத வந்தா அது குழந்தை, எச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவில நம்புறாங்க பத்தியா, அதான் குழந்தை. அதுக்கப்புறம் தான் அது வளரணும், சத்தியத்தை கேட்டு கேட்டு வளரணும், சபையில் ஐக்கியப்பட்டு வளரணும், சுவிசேஷத்தை கேட்டு கேட்டு வளரணும். அப்படி சத்தியங்களை கேட்டு கேட்டு வளர்ச்சி அடைகிறாங்க பத்தியா. அப்படி வளர்ந்த பிறகு பவுல் சொல்றான், நான் ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை தான் சந்தோஷமா இருந்தேன், அப்படிப்பட்ட காரியங்களை தான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஜெபத்தில் வச்சேன். ஆனால் நான் வளர்ந்து வந்த பிறகு இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் விட்டுட்டேன், ஒழிச்சிட்டேன். அந்த சந்தோஷத்திலெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன். இப்போ எல்லாம் ஏன் சந்தோஷம் இல்லை, என்னை அழைச்ச ஆண்டோடைய சந்தோஷம். அதான் வளர்ச்சி. நம்ம சந்தோஷத்துக்காக ஜெபம் கேட்டு வாங்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் தந்தாரு ஜாதி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் குழந்தை. வளர்ந்த பிறகு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே, அந்த ஆசீர்வாதத்தின் எல்லையை நோக்கி பயணிக்கிறது. அதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் ஓடிட்டு இருக்கு. அப்ப வளரணும்னா ஆண்டவர் நமக்கு பிதாவா இருக்கணும். அப்ப சபைக்குள்ள வந்த பிறகு தேவன் சொல்ற நான் பிதாவா இருப்பேன்னு சொல்றாருல்ல. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி, ஆராதனை, கைதட்டுறது, அந்நியபாஷை பேசுறது, காணிக்கை கொடுக்கிறது, சூசி அறிவிக்கிறது, ஆத்துமாக்களை கூட்டு வர்றது, இதெல்லாம் குழந்தை. அந்த அனுபவம். புருஷன் அப்படின்னா வளர்ந்த அனுபவம். அப்ப சின்ன வளர்ச்சி எல்லாம் இருக்கு பத்தியா, இந்த வளர்ச்சியிலேயே நிக்காம பெரிய வளர்ச்சிக்குள்ள போயிடும். அப்ப இந்த சின்ன வளர்ச்சியில தான் இந்த உலக பிரகாரமான சந்தோஷம் சேர்ந்து வரும். அது வளர்ந்த பிறகு அந்த சந்தோஷங்கள் ஊற்று. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வளர்ந்த கிறிஸ்தவங்களா இருக்கணும். அப்படி வளர்ந்த கிறிஸ்தவங்களா இருக்கணும்னா நீங்க இதை விட்டு விலகணும். பேலியாளின் பிள்ளைகளை விட்டு விலகு. அவனையெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வைக்காத. அது ஒரு சந்தோஷம் வரும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம்னா சந்தோஷம் வரும். ஆனால் அது வந்து சரியா ஆவிக்குரிய சந்தோஷம் அல்ல. அதில் கர்த்தருக்கு சந்தோஷம் இருக்காது, உனக்கு தான் சந்தோஷம் இருக்கும். பேலியாளின் பிள்ளைகளை விட்டு விலகு. விக்கிரங்களோடு இணையாத, விக்கிர வழிபாடு செய்கிறவர்களோடு இணையாத. இணைஞ்சின அவருடைய ஆவிக்குரிய ஜீவன் கெட்டு போகும். விளைவா அவெல்லாம் இருள். சாமியும்பா, கடவுளும்பா, உழைச்சா தாண்டா சாப்பாடு, அதான் தெய்வம் ஒருத்தர் கிடையாதுடா, இதாண்டா பூலோகம் தாண்டா, நரகம் இதாண்டா, சொர்க்கம் இதாண்டா, இப்படிலாம் சொல்லித்தரா முத்தியா. அதான் இருள். அதான் பாதாளத்து கொண்டு போயிடும். அப்ப இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இது. விட்டு விலகிரு. ஜாயிண்ட் அடிச்சு இருந்தீங்கன்னா திரும்பிடு. விக்கிர ஆராதக்காரனை விட்டு திரும்பிடு. அவன் நண்பனா இருப்பான், அவன் சொந்தக்காரனா இருப்பான். சேராத. ரசிக்கப்படாதவனோட அதிகமாக சேராத. இது யாருக்கு சொல்றாரு? ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தான் இந்த உபதேசம். அதுக்கு முன்னாடி குழந்தைய போல எல்லாத்தோடையும் ஒன்னோட ஒன்றா அப்படி போயிட்டே இருப்பான். அவனு வேணும், இவனு வேணும், அது வேணும், இது வேணும். அதில் ஒரு சந்தோஷம். நீ வளர்ந்து 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 வந்துட்டு நீ பெரிய ஆளா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டேன்னு சொன்னா அதையெல்லாம் ஒழிச்சிடும். அப்படி ஒழிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பிதாவா இருப்பேன், நீ எனக்கு குமாரன் குமாரத்தியுமா இருப்பாய். இது யாருக்கு சொல்றாரு? சபைக்கு. ஆவியில நம்பி அந்நியவாத பேசுறவனுக்கு சொல்றாரு. வரங்களை பயன்படுத்தி, வல்லமையை பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவனுக்கு சொல்றாரு. வரம் பெற்றவனுக்கு சொல்லி தராரு. டேய், நான் உனக்கு அப்பனா இருக்கணும்னா, ஏன்னா புள்ள வளர்ந்துட்டான்ல, வாங்குற சம்பளத்தை கொடுக்கணும் நம்ம கையில், கொடுக்க மாட்டேங்க. இந்த அனனியை சாப்பிட்ற மாதிரி ஒதுக்கி வச்சுக்கிறேன். டேய் இவ்வளோ தரா? ஆமாம், அவ்வளோதான் அவ்வளோதான். டேய் இவ்வளோ கொடுக்குறாங்களாடா? அதெல்லாம் கிடையாது, போய் தரமாட்டேன் தரமாட்டேன், எனக்கு வேணும் எனக்கு வேணும் சொல்ல மாட்டேன். சொன்னால் ஆபத்து இருக்குன்னு தெரியும். அதனால அந்த ஆபத்துக்கு விபத்துக்கு தப்புறதுக்காக போய் சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய சொந்த சந்தோஷங்களை சில நேரங்களில் தியாகம் பண்ணலைன்னா நாம மனம் திரும்ப முடியாது. நீ யாரோட ஐக்கியம் இருக்க? இருளோடு இருக்கா? விக்கிரங்களோடு இருக்கா? அவிசுவாசிகளோடு இருக்கா? அதையெல்லாம் விட்டு விலகணும். நம்ம வாசித்தோம்ல முதல் வசனம், இதைத்தான் எஸ்ரா செஞ்சான். இந்த ஜனங்கள் தெய்வ மக்கள் ஒன்றாட மெய் தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க, பைபிளை கையில் வச்சிருக்கிறவன் இந்த அருவருப்புகளை விட்டு விலகலையா, அந்த அவிசுவாசிகளை விட்டு விலகலையா, அதனால நாங்க விலகி வர்றோம்னு சொல்லி எல்லாரும் கூடி ஆண்டவர்கிட்ட டெடிகேட் பண்ணோம் அப்படின்பா. அதுதான் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் ஃபுல்லா இருக்கு. வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. ஏன்னா பாபிலோன் தேசத்துக்கு போனாங்க பத்தியில, அந்த பாபிலோடைய மக்களோட மக்களை கலந்துட்டான். முதல்ல சம்மந்தம் பண்ணிட்டாங்க. அந்த பொம்பளை பிள்ளைகளை பார்க்கும்போது எங்களுக்கு ஆசை வந்துருச்சு, கல்யாணம் கட்டிட்டாங்க. யாரு? பைபிளை கையில் வச்சிருக்கிறவங்க, ஒரே தெய்வத்தை கும்பிடுறவன். அவங்க யாரு? பல சாமியை கும்பிடுறவன். அவன் பலவற்ற அடிமையா இருக்கான்.
அதனால பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. படிக்க போகிற இடத்துல லவ் பண்ணிடுது, தொழிலுக்கு போகுது, வேலைக்கு போகுது, அங்கே லவ் பண்ணுது. அப்போ நாம கத்துடைய பிள்ளை, நாம கையில் பைபிள் வச்சுருக்கோம், பைபிள் உண்மையாக இருக்கணும். நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கத்தருக்கு பிரியமானவங்க, அவங்களுக்கு மான மரியாதை காக்கணும், அப்படிலாம் சிந்திக்காதுங்க. இதற்கு ஒன்று ஒரே லவ் தான். கல்யாணம் பண்ணிடுச்சுங்க, என்னத்தையா செய்ய, நேசிச்சிருச்சுங்க, அவளை தான் கட்டுவே நிற்கான், அவனை தான் கட்டுவே நிற்கா, கட்டி வச்சுட்டேன். அவங்க சந்தோஷத்துக்கு நீ செஞ்சுட்ட. ஆனால் உன்னை ஆட்கொண்ட ஒரு தெய்வம் இருக்காரு. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஓ சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவரை சந்தோஷப்படுத்து. அதுக்கு தான் சுத்தி இருப்பு கூட்டம். உள்ள நேசிச்சா அவர் வேறப்படுவார். அதனால தானே அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களை பார்த்து சொன்னாரு, நான் உனக்கு பிதாவாய் இருப்பேன், நீ எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பாய் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. இந்த வாக்குத்தத்தம் உண்மையான சபைக்கு சொந்தம். மற்றதெல்லாம் போலி சபை, பொய், பொழப்புக்காக நடத்திட்டு இருக்காங்க. ஊழியம் வருமானத்துக்காக செய்யறான், உள்ளாட்டி உள்ள எதிர்காலத்துக்காக செஞ்சுட்டு இருக்கான், வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் உபவாசம் போடுறேன், அதுக்கு தான் ஒளிப்பிட்டு நடத்துறான், அதுக்கு தான் பெண்கள் கூட்டம் நடத்துறான், வழிபடி கூட்டம் நடத்துறான், கன்வென்ஷன் வைக்கிறான். எதுக்கு கூட்டம் வைக்கிறான்? வருமானத்துக்காக. இதெல்லாம் நீ கண்டுபிடிக்க வேண்டாமா? பிள்ளைகளுக்கு சொத்தி சேர்க்கிற ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு ஆண்டவர். இருக்கிறத தியாகம் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சார். எதுக்கு அழைச்சாரு? இருக்கிறத உன் சந்தோஷத்தை, உன் பிள்ளைகள் சந்தோஷத்தை நாம் பலியாக்கி ஆண்டவரை சந்தோஷப்படுத்து. அதுதான் சுத்திகரிப்பு கூட்டம். அப்போ எதை விட்டு வளர்க்குற பாபிலோனுக்கு போன உடனே ஆளுகளை சேர்ந்துச்சு. அப்போ பிள்ளைன்னு சொன்னால் நீ கத்தரை பலி செலுத்திடுவேன், உன் பிள்ளைய பலி செலுத்த மாட்டேன். அதனால தான் ஆபிரகாம் கேட்டாரு, டே ஆட்டை செலுத்தலாம், மாட்டை செலுத்தலாம், புறாக்களை செலுத்தலாம், உன் பிள்ளைய செலுத்துவியாடா? உனக்கு ஒரே ஒரு பையன் தானே? ஆமா ஆண்டவரே. அவனை எனக்கு பலி செலுத்துவியா? நான் சொல்ற இடத்துல வந்து பலி செலுத்து. திரு முடிக்கிறான். நீங்க இப்ப முடிக்கிறீங்க பத்தியில, உன் பிள்ளைய பலி செலுத்துவியா? ஆண்டவர் பிள்ளைய தானே கேட்கிறாரு. ஆட்டை கேட்டா கொடுத்துடலாமே, மாட்டை கேட்டா கொடுத்துடலாமே, ஒரு விலைக்கு வாங்கி கொடுத்துடலாமே நம்மள்ட்ட இல்லாட்டாலும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அது அவங்க செலுத்திட்டு போட்டு. ஆபிரகாமே நீ எனக்கு ஓம் பிள்ளை தான். சரின்னு சொன்னான்ல, அவன் மேல நம்பிக்கை வரல. அப்படியே உல்டா பண்ணிடுவாங்க. இந்த வீட்டில் நம்பவே முடியாது. அப்படியே ஆண்டவரே அப்படின்னு கண்ணீரோட தீர்மானம் எடுப்பான். பார்த்துக்க, வீட்டுக்கு போனவள மாத்திடுவா, வேலைக்கு போனவள மாத்திடுவா, உல்டா பெருடி. அதனால கத்த நம்பல. அவர் ஒரு மலையை சொன்னார், நீ அந்த இடத்துக்கு வா, இவன் மயனை தர்றேன்னு சொன்ன, முடிவெடுத்த, தீர்மானம் பண்ண, ரைட்டு, அந்த மலைக்கு வா, மோரியா மலைக்கு வா. வீட்டில் இருந்து அந்த மலை மேலே உச்சிக்கு போகணும்னா 3 நாள் ஆகும். எத்தனை நாள்? 3 நாளாக வாக்கிங் பிரயாணம். அந்த இடத்துல வந்து நீ பலி செலுத்துறான்ட்டார். ஆண்டவரே வர்றேன், பிள்ளைய கூட்டிக்கிட்டு, கட்டை எடுத்துக்கிட்டு, கத்தி எடுத்துக்கிட்டு, அப்புறம் என்ன நெருப்பு எடுத்துக்கிட்டு வரேன். மலை மேலே ஏறணும். இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி மலை மேலே போகிறதுக்கெல்லாம் வாகனம் கிடையாது, ஏறித்தான் போ. எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? மரம் செடி கொடியெல்லாம் இடிக்கி பாதையெல்லாம் போட்டிருக்க, போடலை. இப்போல்லாம் மலைகளுக்கு மேலே பாதை போட்டாங்க. அந்த காலத்தில் ஐயப்ப சாமியை கும்பிட்றவங்களுக்கு மலை மேலே பாதை இல்லாமல் இருந்துச்சு. புலி சிங்கெல்லாம் ஓடும், காட்டியான வரும், கல் மேலே வீழ்ச்சிக்கிட்டு போகணும், செருப்பு போடக்கூடாது சாமிக்கு. அவங்க அவ்வளோ பயபக்தியாக போவேன், கருப்பு வெட்டி பச்சை வெட்டி கட்டிக்கிட்டு, என்னுடைய கட்டு சாமியேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அது சொல்லுவான், அந்த மலை மேலே ஏறும்போது கல்லும் முள்ளும் குத்திட்டே இருக்கும், வேணா வெறும் கல்லில் போகணும், செருப்பு போட்டு போகணும், பாதை கிடையாது. அப்போ ஒரு சாமியை தேடி போகிறவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் தேடி போகிறான்ல. கடவுள் பார்க்குறாரு, நம்ம கடவுள் சரி அறிவில்லாமல் செய்கிறான், ஆனாலும் ஒரு தியாகம் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறாரு. அப்போ கல்லும் முள்ளும் அவன் போறானே, உபவாசம் இருந்துட்டு போறானே, தியாகம் பண்ணி போறானே, அதை விட மோசமா கடவுளுடைய சபை, தெய்வ மக்களுடைய தியாகம் அதை விட மோசமா? இப்பெல்லாம் பாதை போட்டாங்க. இப்போ உள்ள ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் பாதை போட்டாங்க. கல்லும் கிடையாது, முள்ளும் கிடையாது, புலி சிங்கம் காட்டு யானை அந்த பயமெல்லாம் கிடையாது. அவன் பாட்டுக்கு கிறுக்குன்னு வண்டியிலே போகிறான், கார்லேயே போகிறான், 2 வீலர்லேயே போய் சாமிக்கு முன்னாடி பாட்டிடுவான். அங்கே நின்றுக்கிட்டு சாமி ஏம்பா. ஆனால் அந்த காலத்து பக்தர்கள் அப்படி இல்லை, அவன் கும்பிட்டது விற்கிற காலம் தான், அதை அறியாமல் செய்யுது. ஆனால் இவ்வளவு தியாகம் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தானே, உபவாசம் இருந்து போனானே, இப்போ அப்படி இல்லை. இப்போ சரன்னு போயிடுவான், அது வேற ட்ராக்.
நம்ம ட்ராக் வேற, நம்முடைய ட்ராக் பரிசுத்தத்தின் பாதை. அதனால் சில நேரங்களில் இந்த உலகம், இந்த மாம்சம், இந்த பிசாசு நம்மளை அங்கங்கே ஜாயிண்ட் அடிக்க வச்சுருவோம். அந்த ஜாயிண்ட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ள பிரசங்கம் தான் சுத்திகரிப்பு பிரசங்கம். அதனால் தேவனுடைய ஆலயமாக இரு, விக்கிரங்களை விட்டுரு. ஒளியா இரு, இருளை விட்டுரு. அவிசுவாசியை விட்டு நிவிசுவாசியா இரு அப்படின்ற பிரசங்கத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து கொரிந்து மக்களுக்கு, நீ அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நான் உனக்கு பிதாவாக இருப்பேன், நீ எனக்கு பிள்ளையா இருப்பேன், நான் உனக்குள்ளே இறங்கி உலாவுவேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட நான் வாசம் பண்ணுவேன் என்ற பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு சபைக்கு ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிறபடினால் ஆவியிலையும் மாம்சத்தில் உண்டான அசுசியை நீக்கி நீக்கி பரிசுத்தத்தில் வளருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் எடுத்த வசனம் என்ன சொல்லுது? 7 விதமான ஜாதிகள், 7 விதமான ஜாதிகள். அதில் தனித்தனியாக ஒவ்வொரு ஜாதியாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு குணம் இருக்கு. வெவ்வேறு குணங்கள் நிறைய இருக்கும். அதில் ஒரு குணம் மெயினாக இருக்கும். அதில் நான் வாசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கானானியர், முதல் வார்த்தை என்னது? கானானியர். ரெண்டாவது ஏத்தியர், மூணாவது பெர்சியர், நாலாவது எபூசியர், அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது. இப்படி 7 விதமான ஜாதிகள். பாபிலோனுக்குள்ள ஜனங்கள் போன உடனே அந்த பாபிலோன்ல இருந்த மக்கள் இந்த மக்கள் இருந்திருக்காங்க. பாபிலோன் பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அந்த காலத்தில் மெசொப்பொத்தேமியா நாட்டை சுற்றி இருந்த நாடுகள், அந்த நாடுகளில் கானான் தேசமும் உட்பட்டு இருந்துச்சு. இந்த 7 இங்க சொல்றார். ஆனா அந்த பூர்வீகத்தில் உள்ள 7 ஜாதியை சொல்லல. இந்த பாபிலோனுக்குள்ள போயிட்டு வந்த பிறகு இந்த தெய்வ மக்கள் எல்லாரும், சம மக்கள் எல்லாரும் பழகிட்டாங்க. எங்கே குடியேறி உட்காந்துருக்கோமோ, எங்கே வீடு கிடைக்குதோ அங்கே பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பழகித்தான் தொலையணும், ஜாயிண்ட் அடிச்சு தான் தொலைவிட்டு. வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் அவிசுவாசியாக இருக்கான், பழகித்தான் ஆக வேண்டியிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், மீன் வீட்டுக்காரனோட பழக வேண்டியிருக்கு, வேலைக்கு போகிற இடத்துல பழக வேண்டியிருக்கு, பிள்ளைகள் படிக்க போக வேண்டிய இடத்துல பழக வேண்டியிருக்கு. அப்போது அதில் தன்னுடைய தனித்தன்மையை யூதன் பாதுகாக்கணும், தன்னுடைய தெய்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய சாட்சியாய் வாழணும். எத்தனை பேர்த்த பழகினாலும் சரி தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாக்கணும். அதான் பிள்ளையாம் சொன்னா, இவர்கள் மலை மேலே நின்றுட்டு அந்த கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள் 3 கோத்திரமா 4 திசையும் பரவிருக்கான். மேலே நின்று பார்க்குறான், அப்படி பார்க்குறான், ஒவ்வொரு திசையாக பார்க்குறான். அந்த ஜனங்கள் கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதும், எல்லா கூடாரங்களுக்கு நடுவில் ஒரு கூடாரம் இருக்கிறதையும் அப்படி பார்த்துட்டு சொல்றான், இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள். அம்மோனியர் வாழலாம், மோவாபியர் வாழலாம், எகிப்தியர் வாழலாம், கனானியர் வாழலாம், ஏத்தியர் வாழலாம், எபூசியர் வாழலாம், எவரும் சுத்தி வேலை பார்க்கிற இடத்திலையும் படிக்கிற இடத்திலையும் பக்கத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்யா. ஆனாலும் கலந்துட மாட்டான், ஜாயிண்ட் அடிச்சிட மாட்டான். யூதன் எங்கே போனாலும் சர்வதேசத்தில் தன் தனித்தன்மையை பாதுகாக்கிறவன். அதனால எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் ஆண்டவர், எகிப்துக்குள்ளே வச்சு நடத்தல. இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு மற்ற ஜாதிகளோடு கலவாதவர்கள். கர்மேல் பர்வதத்தின் மேல் வனவாசமாக இருக்கிற சபைக்கு மெய்ப்பரா இருக்கிறவரே அப்படின்றான் மீகா. தனித்து வனவாசமாக இருக்கிறது. நீ எந்த இடத்துக்கு போய் நீ படிக்க போடு, வேலைக்கு போ, அவிசுவாசிகள் மத்தியில் நீ வீட்டை கட்டு, இப்படிப்பட்ட இடத்துல நான் குடியிருக்கிறதுனால எனக்கு வேற வழி இல்லையான்னு சொல்லாத. கர்த்தர் கூட இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? அவர் உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சும்மா காரணம் காட்டக்கூடாது. என் நிலைமை அப்படி, என் குடும்பம் அப்படி, நான் வேலை பார்க்குற வேலை பார்க்குற இடம் எப்படி, படிக்கிற இடம் எப்படி, வீடு கிடைச்ச இடம் அப்படி, இதெல்லாம் இந்த டுபாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. உன் கூட இருக்கிற அத்தனை பேரும் பொல்லாதவனாக இருந்தாலும், பாவஞ்சரவனாக இருந்தாலும், ஒரு சாமுவேல் அது மத்தியில் இருக்க முடியும். இந்த ஊழியம் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, இந்த ஊழியக்காரங்க சரியில்லை, இந்த வாலிப ஊழியக்காரங்க மோசமாக இருக்கான், நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு அவன் இந்த இடத்த கழுவிட்டு போறவர். அதே இடத்துல இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனோடு இருந்தார். உன்னோட, உன் பிள்ளைகளோட, உன் குடும்பத்தோட இருப்பாரானால் நீ எந்த இடத்துலையும் வேலை செய்யலாம், எந்த இடத்துலையும் வீடு பார்க்கலாம், எந்த இடத்துலையும் நீ படிக்கலாம், எப்படிப்பட்ட குடும்பத்திலையும் இருக்கலாம். கர்த்தர் உன்னுடைய தனித்தன்மையை பாதுகாக்கும்படியாக அவருடைய தூதர்களை எப்போதும் வரும்படி செய்வார். அதனால இந்த மாதிரி காரணம் கட்டக்கூடாது. நீ இடம் கொடுத்தா பிசாசு வந்துடுவான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இடம் கொடுத்தாங்க, பிசாசு உள்ள வந்துட்டேன். உள்ள வரக்கூடாது அப்படின்னு அவனுக்கு எழுத்து நின்று அவன் வருவானா? அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த பாம்பை கண்ட உடனே ஃப்ரெண்டு வந்துட்டுலாக்கா, வாங்க வாங்க, நீங்க எப்போ வருவீங்க? பாரு மூதேவி, உன்கிட்ட இருக்கிற அபிஷேகம் விலகிடு. அந்த பாம்பு உன் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள பிசாசு இருப்பானே, அது தெரியுதா உன் கண்ணுக்கு? உயிரை கொடுக்குற நண்பன் தான்.
தோழன் தான், தோழி தான். ஆனால் அவனுக்குள்ள ஜாதி வருமா? நீ என்ன பண்ணுவ? ஒரு ஆண்டவர் தோட்டத்தை விட்டு வெற்றி போடுவார், அபிஷேகம் விளையிடும். ஆகவே தனித்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால எஸ்ரா என்ன பண்ணா? பாபிலோன்ல இருந்து வெளியே வந்த உடனே இந்த ஜனங்கள்லாம் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் அடிச்சு அந்த அவிசுவாசிகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் எல்லாம் பத்திட்டான். என்னடா பண்ண அப்படின்னு. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணா? நம்ம முதல் விசுவாசி என்ன பண்ணா? எல்லாம் விரட்டு அப்படின்னு சாரா சொன்னான். இவன் போய் ஆண்டவரை ஜெபம் பண்ண, ஆண்டவரை விரட்ட சொல்றான். கல்யாணம் முடிச்சாச்சு, புள்ள பத்தாச்சு, விரட்ட சொல்றான். டேய், அவன் சேர்த்துக்கிற சொல்லும் போது இடிச்சிச்சு, இப்ப விரட்ட சொல்றான், விரட்டா. அது அவனுக்கு துக்கமா இருந்துச்சு. துக்கமா தாண்டா இருக்கு. உன் லவரை விடுறாங்கன்னா உனக்கு துக்கமா தான் இருக்கு. விடலை வச்சுக்க, நரது போயிடுவேன். அவளை தான் கட்டி வைக்கணும்னு சொல்லக்கூடாது. அப்படி யாரும் உன்னை பழக சொன்னது? இப்ப இந்த சுத்திகரிப்பு கூட்டம் எதுக்கு எஸ்ரா அவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பாபிலோனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, கல்யாணம் முடிச்சுட்டாங்க, புள்ள பொத்துட்டாங்க, புள்ளையோட விரட்டிட்டாங்க. அப்பதான் கடவுள் சந்தோஷப்பட முடியும். அது பழைய ஏற்பாடு. அதனால அவிசுவாசிகள் எல்லாம் நீங்க நேசிக்காதீங்க. லவ்ங்கிற பேச்சை இதுக்குள்ள வரக்கூடாது. என் புள்ள விரும்பிட்டான்னு சொல்லாத, உன்கிட்ட இருக்கிற அபிஷேகம் வெளியே போயிடும். நீ நடத்த வேண்டிய வழியில் நடத்த பிள்ளையாண்டானே முதிர் வயது வரைக்கும் கைவிடாது இருப்பான். அப்படி என்ன வருமானம்? அவன் நாசமா போறதுக்கு, அவன் நாசமா போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிற அந்த வருமானம் எதுக்கு? அவன் பரலோகத்துக்கு வரணும். அதுக்குரிய வருமானம் வந்தா போதும். என்ன முடிவு எடுக்கிற நீ? ஏன் கொடுப்போம், ஏன் புள்ள, ஏன் புள்ள? உண்மைதான், செத்து நரகத்தில் போயிடுவ. அதை கண்டிக்கிறதுக்கு தாயா கிருபாசனம். மற்றவன் எல்லாம் சொல்ல மாட்டான். ஏன்? அவனுக்கு அந்த தகுதியே கிடையாது. அவனே பொழப்புக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கான், அவனே பணத்துக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கான், அவனே பேர் போய் சம்பாதிக்கிறதுக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தியாகம் கிடையாது. ஒரு கூட்டத்தை சேர்க்கிறதுக்காக அவன் இருக்கான். கிருபாசனம் அப்படி இல்லை. உன்னை பரலோகம் சேர்க்கணும், அதுக்கு தான் கிருபாசனம். நீ குடு குடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். எவனாவது ஊழியக்காரன் குடு குடுன்னு கேட்டான்னு சொல்லினா சொல்லிடுடே, நீ கல்லா போசணும்டா, நீ கபடப்பட விளையாடுறா. இல்லையா கொடுத்தா தானே ஆசீர்வதிக்கப்படும். ஆமா உண்மைதான். அதான் ஒரு தடவை சொல்லிட்டீல, என் மனதில் இருக்கு, போ வெட்டி விட்டுரு. அப்போ அந்த ஊழியக்காரன் நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்ப. ஐயா வாங்க, கெடுத்துறாது. கிருபை வாங்கு. பரலோகத்திலிருந்து கிருபை வருதா? பரலோகத்திலிருந்து அபிஷேகம் வருதா? பரலோகத்திலிருந்து தரிசனம் வருதா? பரலோகத்திலிருந்து சொப்பல் வருதா? பரலோகத்திலிருந்து தெய்வ சத்தம் வருதா? அதை வாங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உன்னை என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அதை கேளு. ஜபத்தில், உபவாசத்தில், விழிப்பு ஜபத்தில் கேளு. அதை விட்டு துருக்கப்பை ஜெபம் பண்ண மாதிரி, இந்துக்கள் ஜெபம் பண்ண மாதிரி, ஆட்சிக்காரன் சீசக்காரன் ஜெபம் பண்ண மாதிரி நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்காது. உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஜபத்துக்கே வித்தியாசம் இருக்குப்பா, புரிஞ்சுக்க. ஆவிக்குரிய சபைன்னு சொல்லி பேர் இருக்கும். உயிர் உள்ளவன் பேர் வந்து 50 பேர் செத்தவனா இருக்கிறான். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும், விலகணும். அதான் இன்னைக்கு சுத்திகரிப்பு கூட்டத்தில் போதனைகள் கண்டுபிடிங்க. எது சத்தியம், எது சத்தியம் இல்லை, எது உலகத்துக்குரிய போதனை, எது ஆவிக்குரிய போதனை, எது பரிசுத்தத்துக்கு எடுத்த போதனை, எது மாம்சத்துக்கு எடுத்த போதனை. இந்த போதனை மாம்சத்தை கட்டுதா, ஆவிக்குரிய ஜீவத்தை கட்டுதா? இது பருவத்துக்கு போற வழியை காட்டுதா, இல்ல இந்த பூலகத்தில் வேர் போட்டு வாடுறதை காட்டுதா? அப்ப அவங்க ஜெபத்தை பகுத்தறி, அவருடைய பாடல் ஆராதனை பகுத்தறி, அவருடைய பிரசங்கங்களை பகுத்தறி, ஒரிஜினலை கண்டுபிடி, அதை எடுத்துக்கோ. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். அப்போ பாபிலோன் தேசத்துக்கு போய் ஜனங்க எல்லாரும் ஒன்னோடு ஒன்று மண்ண வந்ததுனால இவங்க உட்கார்ந்து சுத்திகரிப்பு நடத்தினாங்க. 7 ஆட்கள் சொல்லியிருக்கு. இந்த 7 பேருடைய ஆவியும் தெய்வ மக்களுக்குள்ள வந்துருச்சு. அதனால உட்கார்ந்து ஊழியக்காரங்க சுத்திகரிப்பு பண்ணாங்க. இங்க வா, அவன் பொண்டாட்டி பிள்ளையோட வா, விட்டுரு. எப்படியா முடியும்? விட்டாங்க இல்லையா? தேவனை சந்தோஷப்படுத்தணும்னா விட்டுதான் ஆகணும். விட்டு அதே மாதிரி ஆபிரகாம் பிள்ளைய கொடுன்னு கொடுத்துட்டார். மலை மேலே ஏறி பலி செலுத்து. பலி செலுத்துற வரைக்கும் நம்பிக்கை வரல. நல்லா கவனிங்க. நீ தீர்மானம் எடுத்தா போதாது, அதை நிறைவேற்றுற வரைக்கும் உன்னை நீ நம்ப மாட்டாரு. அதனால 3 நாள் விட்டு கொடுத்தாரு. மலை ஏறி வர்றானான்னு பார்த்தாரு. கல் முள்ளும் குத்தத்தான் செய்யும், மரமும் செடியும் கொடியும் உடம்பு கீழத்தான் செய்யும். இடையிலேயே பிள்ளைய கேட்க சொல்றாரு. எல்லாம் இருக்குப்பா, ஆட்டுக்குட்டிங்க. கத்தரை நம்பி இருக்கண்டா, என் தெய்வம் என்னோட இருக்காருடா, என்ன அழைச்ச ஆண்டவர் என்னோட இருக்காரு. அது மலைக்கு கீழே இருந்தாலும் சரி, மலைக்கு மேலே போனாலும் சரி, என்னுடைய தேவை வந்துருச்சு, அந்த தேவையை அற்புதமா சந்திப்பாடுறா சொன்னார்ல. அவன் தான் விசுவாசி. பைனான்ஸ் கடைக்காரன் இருக்கான், உங்க பெரியம்மா வீட்டில் நகை இருக்கு, வாங்கி அடகு வச்சு தரேன், வாங்கி தரேன். எப்படி உருண்டு புரண்டு உன்னை நிப்பாட்டிடும்ல புள்ள. எல்லாம் இப்படியா பேசுறது ஒரு விசுவாசி? என் தெய்வம் என் கூட இருக்காரு, என்னால முடியாது, அவர் முடியும்டா. யெகோவா ஈரே,
சொன்னல பெத்த பிள்ளைகிட்ட நீ சொல்லியிருக்கியா? இங்க வந்து கையை தட்டு. இப்படி தட்டுறது எல்லாரும் இப்படி தட்டு. அதெல்லாம் நல்லது, தட்டு. ஆனா விசுவாசத்தை அறிக்கையிடு. உன் பிள்ளைக்கு முன்னாடி, உன் புருஷனுக்கு முன்னாடி, உன் மனைவிக்கு முன்னாடி விசுவாசத்தை அறிக்கையிடு. உன் கூட கர்த்தர் இருக்காரு சொல்லு. உன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உலாவிக்கிட்டு இருக்காரு சொல்லு. நான் இருக்கிற இடமெல்லாம் அவர் வாசம் பண்றாரு சொல்லு. அவர் உன்னுடைய தேவை ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கிறான். புள்ள உனக்கு தருவண்டா? நான் தரலடா, ஆண்டவரே தருவாரு. யெகோவா ஈரே. கர்த்தர் அந்த இடத்துக்கு போன உடனே தந்துருவார். சொல்லு. அவிசுவாசத்தை சொல்லாத, உலகத்தான் சொன்ன மாதிரி சொல்லாத, உலகத்தான் பேசுற மாதிரி பேசாத, விசுவாசத்தை பேசு. உன்னோட கர்த்தர் இருக்கார். அவர் இருந்தால் நீ விட்டு விலக வேண்டிய காரியங்களை சொல்லி தருவார். விட்டு விலகு. பலி செலுத்த வேண்டிய விஷயத்தை பலி செலுத்தீரு. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் உனக்கு போதுமானவராக இருப்பார். எல்லாரும் எதிர்ப்போம். எது எது உணர்த்தப்பட்டது? இது சுத்திகரிப்பு கூட்டம்னு சொல்லிட்டேன். இப்போ நாம் கேட்ட வார்த்தைகளில் எந்தெந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையில் உணர்வு உண்டாகுது, எந்த பகுதி மனம் திரும்பணும், அதை கண்டுபிடி. எந்தெந்த பகுதியில் நீ நானும் மனம் திரும்பணும்? உனக்கு நேராக கடவுளுடைய வார்த்தை வந்துச்சா? எதை விட்டு விலக சொல்கிறாரு? எதை தியாகம் பண்ண சொல்கிறாரு? அதை நீ வாய்னால ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதான் அறிக்கையிடுதல் மூலமாக தான் விளக்க முடியும். நம்மளை விட்டு போகும். நீ அறிக்கையிடலைன்னா போகாது. பாவங்களை அறிக்கையிடுகிறவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சொல்லுங்க. நீ வாயை திறந்தாத்தாயா நடக்க சொல்லு. கடவுளுடைய சமூகத்தில் சொல்லு. அவருடைய சபையின் நடுவில் சொல்லு. வாயை திறக்கலைன்னா விடுதலை வராது. நீ வெக்கப்பட்டினா விடுதலை வராது. அந்தரங்கமா அறிக்கை செய்யறத விட பகிரங்கமா அறிக்கை செஞ்சு பாரு, உடனே விடுதலை.